ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான மாலை வேளையிலே சகோதர சகோதரர்கள் ஒன்று கூடி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளை நமக்கு விசேஷமாக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கூட இந்த மாலை நேர கூட்டத்திற்கு ஆர்வமாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் வந்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியில் உள்ள ஒரு பிள்ளைகளாக எங்களை அன்போடு வந்திருத்து வருகிறான். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரமத்தகப்பனே, அன்பின் பிதாவே, இதோ இந்த நாளையும் இந்த ஒரு பொழுதையும் தேவரே நம்முடைய கருத்திலிருந்து நாங்கள் கிருபையாக பெற்றுக்கிறோம். அப்பா, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் ஏற்படுத்தாப்பனே. எங்களுடைய அன்பு சோழர் வாயிலாக நாங்கள் இன்று கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்திய பாடத்தெல்லாம் இன்று மனதில் வைத்து எங்களுடைய கிரியைகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாவின் வளர்த்திலும் தந்த ஆசிரியர் வேண்டுமாய் கூட நிகழ்ச்சியை தாப்பனே. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொரு கொண்டு வந்து நிகழ்ச்சியப்பா. இந்த சத்திய பாடத்தை எங்கெங்கோ வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவதாமே நீ பேர் தொட்டு ஆசிரியத்து எங்களுடைய குறைகளெல்லாம் நீ கிறிஸ்து சுற்றுலாக நிறைவாக்க வேண்டுமாய் கூட நிகழ்ச்சியை தாப்பனே. மீதியான காலங்கள் வேலைகளும் உங்கள் சமூகத்தை காப்பாற்றி மக்கள் விசேஷமாக பேசக்கூடிய தாசன் தேவதாமே நீர் பரிசுத்தாவினாலே பலப்படுத்தி உங்களுடைய வார்த்தையை வெளிவர வேண்டுமாய் கூட நிகழ்ச்சியை தாப்பனே. கேட்கிற எங்களுக்கு உண்டான உங்களுடைய மேலான பரிசுத்தாவை ஆசிரிய வேண்டுமா எங்களுடைய கர்த்தர் முறைச்சரமாக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜீவிக்கிறவங்க நம்பிக்கையாக. அன்பான சகோதரர்களே, இப்பொழுது கூட இந்த மாலை நேர கூட்டத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் திவாகர் அவர்கள் தூது கொடுக்கும்படியாக அவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆபிரகாமின் சந்ததி என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்தளிக்குமாறு அவரை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்பு அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் அதிகமாக பெருகக்கடவுது என்ற வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேவன் இந்த ஒரு நேரத்தையும் கூட நமக்கு கிருபையாக கொடுத்து அவருடைய வேதத்தினுடைய மகத்துவங்களுக்கான கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு ஆபிரகாமின் சந்ததி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளுக்குள்ளாக நம்ம செல்லலாம். ஸோ இப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கான்செப்ட் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வசனம் தெரிஞ்ச வசனம் தான். ஆபிரகாம் தெரிஞ்சவர் தான். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும். புதிய ஏற்பாடில் அவரை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் எல்லாம் நமக்கு நல்ல தெரிந்த ஒரு விஷயங்கள் தான். பட் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸை மட்டும் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி ஒரு பாடத்துக்குள்ளாக போடலாம். வசனம் வாசிக்கலாம். இந்த ஒரு சப்ஜெக்ட் கூட எதுலேருந்து எடுத்துருக்கோம்னா ரீப்ரிண்ட்ஸ்லேருந்து எடுத்துருக்குறோம். எந்தெந்த பகுதியிலேருந்து எடுத்துருக்குது அப்படிங்கிறது இங்கே விசிபிள் ஆகிருக்குது. ஸோ ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 5169, அப்புறம் 5170, 5180 இந்த பகுதிகளில் இருந்து தான் நம்ம இந்த பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து தான் இந்த ஒரு பாடம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வசனத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது தேவன் சொல்றார் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இரண்டாம் உலகத்துல தேவன் செலக்ட் பண்ண ஒரு நபர்கிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனி நபரை சூஸ் பண்ணி என்ன சொல்றாருன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு பிதாவாகிய தேவன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நோட் பண்ணணும், ஆபிரகாம் அதுக்கு வந்து என்னென்னலாம் முன்னாடி பண்ணியிருந்தார், அவர் அதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னாடி நாட்கள்ல ஆபிரகாம் அந்த ஈசாக்கு பலி கொடுக்குற ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வரும்போது அவர் விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வந்து அவர் தான் கரெக்டான பர்சன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒருத்தவரை முன்னாடி கூப்பிடும் போதே தேவன் என்ன சொல்லி கூப்பிடுறான்னு பார்த்தோம்னா, நீ வா, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குறேன், உன்னோட பேரை நான் என்ன பண்ணுறேன்னா பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருன்னா ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வேதத்துல ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் இருக்கு.
என்ன டைட்டில் இருக்கு? விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விசுவாசத்தின் தந்தை அப்படின்னா அவர் தான் ஆர்ஜின், கரெக்டுங்களா? ஆர்ஜின் அப்படிங்கிறது அவரு தான். அப்ப இந்த விசுவாசம் அப்படிங்கிறது ஆபிரகாமினுடைய விசுவாசம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதிகளுக்குள்ள நம்ம கடந்து செல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் நிறைய விசுவாசங்களை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகள்ல சொல்றது மெஜாரிட்டி எதை பத்தி சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், என் பிதாவை விசுவாசிக்கிறவன் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியங்கள்ல ரிப்பீட்டேஷனா சொல்லிட்டு இருப்பார். அப்போஸ் நான் பவுலோட பிரீச்ல ஃபுல்லா பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த விசுவாசம்ங்கிறதுல புதிய ஏற்பாட்டுல நமக்கு ரெகுலரா படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபெமிலியரான ஒரு வேர்டா இருக்கும். ஆனா இதே பழைய ஏற்பாடுல போய் பார்த்தீங்கன்னா விசுவாசம் அப்படின்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பழைய ஏற்பாடுல எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். அதுல இருக்கிறதுல அதிகமான வசனங்கள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா ஆபிரகாம், அவர் தேவனை விசுவாசிச்சார் அப்படின்னு. ஸோ அப்போ இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பார்த்தோம்னா இந்த ஆபிரகாம் எப்படி இந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஆர்ஜின் ஆனார் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்போ இந்த ஆபிரகாம் குறித்து ஏன் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு அது தோணலாம், ஆபிரகாம் வந்து நல்லா படிச்ச ஒரு கேரக்டர் ஆச்சே, அவரை பத்தி இன்னும் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு காரியங்கள் கூட தோணலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன், இப்போ வேர்ல்ட் வைடா வந்து பாப்புலேஷன்ஸ்ல இந்த மதம் சார்ந்த கவுண்ட்ல அதிகமா இருக்கிறது யார், எந்த மதம்? கிறிஸ்டியானிட்டி, அப்புறம் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா யூதர்கள். ஸோ இந்த 3 குரூப்புமே இருக்கிறாங்க. இந்த 3 மதத்தினருக்கும் பொதுவான ஒருத்தவர் இருக்கிறார், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்ஸ், அதுக்கப்புறம் யூதர்கள். இந்த 3லயுமே பார்த்தோம்னா அது பொதுவானவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆபிரகாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஈசாக்குல இருந்து யார் வராங்க? யூதர்கள் வராங்க. ஈசாக்கோட ஜெனரேஷன்ல இருந்து யூதர்கள் வந்துடுறாங்க. இஸ்மாயிலோட ஜெனரேஷன்ல இருந்து யார் போயிடுறாங்க? முஸ்லிம்ஸ் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எப்படி கிறிஸ்தவர்கள் வந்து ஆபிரகாம் கூட லிங்க் ஆகுறாங்க? யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக லிங்க் ஆகுறாங்கன்னு பார்க்குறோம். இப்படியாக பார்த்தோம்னா வேர்ல்ட் வைடா இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸ்ல மெஜாரிட்டி யார் கூட கனெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தோம்னா ஆபிரகாம் கூட தான். மற்ற எது கூட வேணாலும் அவங்க சண்டை போடுவாங்க. ஆனால் ஆபிரகாம் வச்சு யாராவது சண்டை போட்டுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். முஸ்லிம்ஸ் வந்து நிறைய சொல்லியெல்லாம் சண்டை போட்டுருக்காங்க, கிறிஸ்தவர்கள் வந்து அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் ஆபிரகாம் அவங்க வந்து பிக் பண்ணி எந்த ஒரு விஷயமே சொன்னது கிடையாது. அப்ப எல்லாராலையும் வந்து ஒரு நற்குணசாலி அப்படின்னு சொல்லி பெயர் எடுத்தவர் யாருன்னா ஆபிரகாம் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஸோ இந்த ஆபிரகாம் அவர் யார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கலாத்தியர்ல வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பத்தின ஒரு டாக்டரின் வந்து கொடுக்குறார். அது கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சொல்றாரு. நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னா எப்படி சொல்றாருன்னா ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப நீங்க யாரோட ஜெனரேஷனா இருந்தா கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற டாக்டரின் அவர் கொண்டு வராரு பாருங்க. ஆபிரகாமின் சந்ததியா இருந்தீங்கன்னா நீங்க யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். இல்ல நீங்க கிறிஸ்தவர்கள் சொன்னீங்கன்னா நீங்க யாரோட சந்ததி தான் சொல்றாரு? ஆபிரகாமினுடைய சந்ததியை தான் சொல்றாரு. சோ அப்போ பவுல் கூட இங்க ரொம்ப அழகா என்ன பண்றாருன்னா மேட்ச் பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம நிழலும் பொருளும் நிறைய பார்த்திருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, அதுக்கப்புறம் ரெபேக்கால், இவங்களோட காரியங்களை நிறைய பார்த்திருக்கும் போது அவங்கள எப்படி பார்த்தோம்னா டைரக்டான ஒரு லிங்க்ல வர்றாங்க. மற்றதுல எல்லாம் நிழலும் பொருளும் கூட நம்ம மேட்ச் பண்ணி சொல்லுவோம். ஆனா இது வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்லை. இப்போ 3 பேர் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், 3 பேருமே யாருக்கு மேட்ச் ஆவாங்க அப்படிங்கிறது ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஆபிரகாம் யாருக்கு மேட்ச் ஆவாரு? பொருள்ல யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு வராரு. ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெபேக்கால் யாருக்கு வராங்க? டைரக்டா யாருக்கு வராங்க? சபைக்கு வராங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் கூட நமக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாக கூட அந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ அந்த தேவனுடைய ஒட்டுமொத்த தெய்வீக திட்டமும் ஒரு 3 பேருக்குள்ள வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால வந்து கிளியரா சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ஆபிரகாம் யாருக்கு இங்க நிழலா இருக்கிறார்? பிதாவாகிய தேவன். அவ்வளோ ஈஸியா என்ன பண்ணிட முடியாதுன்னா நம்ம ஒருத்தவங்களை கொண்டு போய் பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்ணிட முடியாது, பொருத்திட முடியாது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிறைய நிழல்கள் இருக்குது, கரெக்டுங்களா? பழைய ஏற்பாடுல மோசே இருக்கிறாரு, அப்புறம் சாலமோன் இருக்கிறாரு, அப்புறம் தாவீது இருக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தோம்னு சொல்லணும்னா நிறைய அடிக்கிட்டே போகலாம். ஆனா பிதாவாகிய தேவனுக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், யாருக்கெல்லாம் சொல்லலாம்? மோசேக்கு சொல்லியிருக்கோம். ஸோ ஆனா நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஒரு நபரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து வேற யாரையும் என்ன பண்ண வேணாம்,
சூட் பண்ணி பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவர் டைரக்டா யாருக்கு வர்றாரு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனுக்கு அந்த இடத்துல வர்றாரு பார்க்குறோம். அப்போ அவருடைய குணலட்சணங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ எல்லாமே எது பார்த்துட்டு இருக்கிறோம்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். சப்ஜெக்ட் பின்னாடி தான் வரும். அடுத்து பார்த்தோம்னா இப்போ இந்த ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு நபர் நமக்கு நல்லா தெரியல. அதனுடைய மீனிங் என்னது? ஆபிரகாம் அப்படின்னா ஆபிரகாம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் திரளானவர்களின் தந்தை, கரெக்டுங்களா? ஆனா இவர் அந்த பெயரை எப்ப வாங்கினார் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி? அவர் முன்னாடி எப்படி இருந்துச்சு? அவருடைய பெயர் ஆபிராம் அப்படின்னு இருந்துச்சு, கரெக்டுங்களா? இப்ப ஆபிராம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா உயர்த்தப்பட்ட விசுவாசம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா உயர்த்தப்பட்ட விசுவாசம். அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அவர் திரளானவர்களின் தந்தை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா ஆபிரகாம் என்ன நல்லா பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணணும், யோசிக்க வேண்டியவர்களா இருக்கணும். ஸோ உயர்த்தப்பட்ட விசுவாசம் அதுலேயே நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துலயும் ஆபிரகாம் அப்படிங்கிறது எதை வந்து அவர் மையப்படுத்தி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்றாங்க. அதுவும் நார்மலான ஒரு விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயே சொல்லியிருக்காங்க உயர்த்தப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலைமையில இருந்து இவர் திரளானவர்களின் தந்தை அப்படின்னு வரணும்னா அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நம்ம நினைச்ச மாதிரி வந்து ஒரு 70 வயசுல வந்து அவருடைய காலிங் இருந்துச்சு, அழைப்பு இருந்துச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் வருஷம் அப்படியே போனாரு. அப்புறம் ஈசாக்கு வந்தாரு, பலி கொடுக்க சொன்னார், பலியானாரு, பலி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த டைட்டில் வாங்கிட்டார். அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா சிங்கிள் லைன்ல யாரை பத்தி சொல்லிடலாம், ஆபிரகாம் பத்தி சொல்லலாம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், எத்தனை வருஷம் அவர் காத்திருக்கணும், என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த இது கூட பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியா இருக்கும். ஆபிரகாம் குறித்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அவர் வந்து ரொம்ப நம்ம மைனூட்டா நோட் பண்ணோம்னா நம்மள அது கூட பொருத்தி பார்க்க முடியாது. நம்ம அந்த நிலைமையில இருந்தோம் அப்படின்னா ஆபிரகாம் மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஃபோன் கால் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்களும் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டீங்க. ஃபோன் பண்ணவர் ஒரு 2 நாள் ஃபோன் எடுக்கலன்னு வச்சுக்கிறோம், எப்படி இருக்கும்? 2 நாள் வேண்டாம், நீங்கள் இப்போ சொன்ன டைம்ல இருந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு ஃபோன் எடுக்கலனாலே நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா வர சொன்னாங்க ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு 2 நாளாக ஃபோன் அட்டன் பண்ணலன்னா, அப்புறம் ஒரு வாரம் ஃபோன் அட்டன் பண்ணாம தான் நம்ம என்ன நினைப்போம்? அப்புறம் ஒரு மாதம் மறந்துடுவோம் ஆக்சுவலாக. சரி, இது ஏதோ நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நல்லா அப்படியே வந்து ஆபிரகாமுக்கு சூஸ் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு? ஆபிரகாம்கிட்ட அந்த ஒரு கம்யூனிகேட் பண்ணது யார் மட்டும்தான்? பிதாவாகிய தேவன் மட்டும்தான், கரெக்டுங்களா? நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. சொன்னவர் அதுக்கப்புறம் என்ன வரல, ரொம்ப வருஷமா காணா. 70 வயசுல ஊர்ல இருக்கும்போது கூப்பிட்டாரு. ஆரன்ல வந்து இருக்கும்போது 75வது வயசுல மறுபடியும் ஒரு காலிங் வருது, இங்க இருக்க வேண்டாம், நான் இன்னொரு இடம் காமிக்கிறேன், நீ அங்க போயிரு அப்படின்னு சொன்னாரு. போயிட்டு நீங்க கரெக்டா பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து எப்ப கம்யூனிகேட் பண்ணுவார் பாருங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் என்ன இருக்க மாட்டாருன்னா ஆபிரகாம்கிட்ட தேவன் பேசி இருக்க மாட்டார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ நாள் வந்து நம்மளால வந்து ஒரு விஷயத்துக்கு பொறுமையை காத்திருக்க முடியுமான்னு? கண்டிப்பா முடியாது, கரெக்டுங்களா? அதான் நம்ம சொன்னல, நம்மளோட பொறுமையில ஒரு நாள் அவ்வளவுதான். சொன்ன விஷயம் ஒரு நாளுக்குள்ள கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே அதை விட்டுருவோம், மனசு விட்டுருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விட்டுருவோம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கன்னா ஆபிரகாம் வருஷ கணக்கா இருக்கிறாரு. சரி, அப்படியே இருந்துட்டே இருக்கிறாரு, பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னாரு. அதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு இது கொடுத்தாரா தேவன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. சரி, இல்லாமே இருக்குது, நம்மளா போய் கேட்கலாமேட்டு கேட்டாரு. அந்த எலியேசர் வந்து என்னுடைய வீட்டு விசாரணைக்காரனா இருக்கு, அவன் எனக்கு சுதந்திரவாளி இருப்பான்னா இல்ல உன்னோட கர்ப்பப்பிறப்பு தான் இருக்கு. சரி, அப்படியே போகுது. அதுக்கடுத்து யார் வர்றாரு? இஸ்மாயில் வந்துடுறாரு. சரி, கர்ப்பப்பிறப்பு தானே சொன்னாரு தேவன், அப்ப இஸ்மாயில் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்டா அவர் என்ன சொல்லிட்டாரு? இஸ்மாயிலும் கிடையாது. நீங்க அந்த டைம்குள்ள நீங்க ஆபிரகாமோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க. அத்தனை வருஷமா குழந்தையே இல்லை. இஸ்மாயில் அதான் ஃபர்ஸ்ட் பையன், ஃபர்ஸ்ட் குழந்தை. வந்து இவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இவர் தான் நம்மளுடைய சுதந்திரவாளின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த பாசமும் இருக்கும்ல, அதுல யார் மேல போயிருக்கும்? இஸ்மாயில் மேல போயிருக்கும். ஆனா உடனே வந்து தேவன் என்ன சொல்லிடுறாரு? அவ்வளவு நாள் பேசாம இருந்தவர் திடீர்னு வந்து என்ன சொல்லுவாருன்னா இஸ்மாயில் கிடையாது, ஈசாக்கு வருவாரு, சாரால் வயிற்றுல இருந்து ஈசாக்கு வருவாரு, அவரு தான் சுதந்திரவாளியார் பண்ண உடனே இவர் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெசிஷன் எடுக்கணும். என்ன டெசிஷன் எடுக்கணும்? ஓகே, இது இல்ல, இஸ்மாயில் சுதந்திரவாளி கிடையாது, தேவன் இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அது எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட இஸ்மாயில் எத்தனாவது வயசுல பிறக்கிறார்? ஆபிரகாமுக்கு 85. சரி, அடுத்து 15 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் யார் வராங்க? ஈசாக்கு வர்றாரு. சரி, ஈசாக்கு வந்த உடனே மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆபிரகாமோட மனநிலைமை அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா யார் மேல போகுது? ஈசாக்கு மேல போயிரு.
அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அப்புறம் ஒன் அண்ட் ஒன்லி ஈசாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லா வளர்த்துருப்பார். தேவனை பத்தி சொல்லி கொடுத்து எல்லாம் நல்லா வளர்த்துட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது திடீர்னு தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ போய் என்ன பண்ணிடு, பலி கொடுத்துரு அப்படிங்கும்போது இப்போ ஆபிரகாம் மறுபடியும் ஒரு டெசிஷன் எடுக்கணும். என்ன டெசிஷன் எடுக்கணும்? நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 35-40 வருஷத்தோட மைண்ட் வந்து அதுக்கு பின்னாடி வந்து இருந்துட்டு இருக்குது. அந்த வெயிட்டிங், அந்த பொறுமை எல்லாமே யார் மேல இருந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அது எல்லாம் சேர்ந்ததான் யாருன்னா ஈசக். நம்ம என்ன நினைச்சிடறோம், வெறும் ஒரு குமாரனை பலியிட சொன்னாரு, அது ஆபிரகாம் ஈஸியா பண்ணியிருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, திங்க் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 40 வருஷத்தினுடைய கனவுகள் எல்லாமே இருக்கும், அவருடைய ஆசைகள் எல்லாமே யார் மேல இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஈசக் மேல இருக்கு. அப்படி இருக்கும்போதுதான் தேவன் சொல்றாரு, இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன டெசிஷன் எடுக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் வந்து எந்த ஒரு டைட்டில் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு. இவர் தான் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை அதுக்கப்புறம் தான் அவரால் பெற முடிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய ஏற்பாடுல ஆபிரகாம் பற்றி நம்ம படிக்கும்போது கிட்டத்தட்ட புதிய ஏற்பாடுல 74 முறைகள் யாரை பற்றின டாக் இருக்குதுன்னா ஆபிரகாம் குறித்ததான பதிவுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுல முக்கியமா பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகள்ல 19 டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆபிரகாம் பத்தி சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருத்தவரை பத்தி ஒரு டைம் சொல்றது என்னது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆனா நல்லா நோட் பண்ணோம்னா புதிய ஏற்பாடு முழுவதுமாக யார் கவர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா பேதுரு, அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, யாக்கோபு, எல்லாருமே நீங்க யாரை பத்தி பேசியிருப்பாங்க நல்லா நோட் பண்ணுங்க. அவங்களோட எல்லா லெட்டர்ஸ்லயும் யார் பத்தின பதிவுகள் இருக்கும்னா ஆபிரகாம் குறித்ததான பதிவுகள் இருக்கும். அதுல முக்கியமா பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து நிறைய டைம் அவர் சொல்லி காமிச்சிருக்கிறார். நீங்களா ஆபிரகாமின் சந்ததியானே கேள்விப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், நீங்க எப்படி இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ல வந்து அந்த இடத்துல நிறைய இருந்ததுக்கு நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா இப்ப ஆபிரகாம் குறித்ததான ஒரு அனலைஸ்குள்ள போகலாம். அவர் எங்க இருந்தார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர் அப்படிங்கக்கூடிய கல்தையனுடைய பட்டணத்துல இருந்தார். ஸோ ஊர் என்கிற கல்தையனுடைய பட்டணத்துல இருந்து அது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செழிப்பு மிக்க ஒரு இடம். பாரசீக வளைகுடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல அது ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பிளேஸா, ஒரு கண்ட்ரியா வந்து எது இருந்திருக்குன்னா இவர் இருந்த இடம் வந்து இருந்திருக்குது. அப்புறம் நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி அங்க விக்கிரக ஆராதனைகள் எப்படி இருந்திருக்கு, ரொம்ப பீக்ல இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் தேவன் சூஸ் பண்ணணும்னா இவர்கிட்ட என்ன இருந்திருக்க கூடாது, விக்கிரக ஆராதனை ஃபர்ஸ்ட் இருந்திருக்க கூடாது. கரெக்ட் தானே? அப்போ எப்படி வந்து ஒரு சிறு வயதுல இருந்தே அவங்களோட ஃபேமிலி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே விக்கிரக ஆராதனையில இருந்திருப்பாங்க, இவர் எப்படி தன்னை வந்து தனிமைப்படுத்தி கொண்டார்? கரெக்ட் தானே? நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, வீட்டுல சொல்றாங்க நான் அதனால பண்றோம், வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியோட ஒரு கம்பல்சன்னால இதை நான் பண்றேன், நம்ம வந்து என்ன பண்ண முடியல, தனியா ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருக்கிறோம். இதே ரீசன் யார் சொல்லல, முதல்ல ஆபிரகாம் சொல்லல, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் என்ன இருந்தாரு, ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறார். அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில, ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்திட்ட போய் உனக்கு வந்து ஒரு கோடி தரேன், நீ இங்கிருந்து இப்போ ஒரு மெட்ராஸ்க்கு நடந்து கிளம்பி போயிரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இதே வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன்ட்ட போய் நான் உனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தரேன், நீ இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு அவர் போவாரா? அவருக்கு ஆல்ரெடி அங்க என்ன இருக்குது, எல்லாமே இருந்திருக்கும். கரெக்ட் தானே? இப்ப நீங்க டெசிஷன் எப்படி எடுக்கணும் ஆபிரகாம்? அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பிளேஸ்ல அவங்க எப்படிதான் இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நல்ல செல்வந்தர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த பாரசீக வளைகுடால அந்த யூதர்களுடைய குறிப்புகள் இருக்கக்கூடிய காரியங்கள் வந்து ரீப்ரின்ஸ்ல இடம்பெற்றிருக்கு. அதை பத்தின விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அது எப்படி இருக்கும், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமா இருக்கும், நீ அங்க போ, நான் உன் பேரை பெருமைப்படுத்தேன் அப்படிங்கும்போது எல்லாமே இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு போகணும்னா அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதான் இல்லாத போது என்ன பண்ணிடலாம், கிளம்பி போயிடலாம். எல்லாமே இருக்கும்போது தேவன் என்ன சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படிங்கும்போது ஆபிரகாம் அங்கதான் என்ன பண்றாரு பார்த்தோம்னா, ஓகே தேவன் சொல்ற நான் கிளம்புறேன். அவருக்கு அங்க போனா வந்து பெரிய பொண்ணு பொருள் சுத்தி வந்து ஒரு ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு யார் கிளம்பல, ஆபிரகாம் கிளம்பல. ஏன்னா நம்ம அந்த வசனத்தினுடைய உட்கருத்தை இது வரைக்கும் நம்ம உள்ள போய் பார்த்தது இல்லை. தேவன் வந்து என்ன ஒரு நாட்டவே கொடுக்குறேன்னு சொன்னார், அதனாலதான் ஆபிரகாம் கிளம்பி போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப மட்டமா போயிடும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இருந்திருக்காது. கரெக்ட் தானே? எல்லாம் இருக்கும்போது கூட தேவன் ஒண்ணு சொல்றாரு, நீ இது எல்லாத்தையும் விட்டுட்டு போ, நான் உனக்கு ஒண்ணு தரேன், அதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு.
அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா டெசிஷன் மேக் பண்றாரு. அங்கிருந்து என்ன பண்ணிடுறாருன்னா கிளம்பி போறாரு. நமக்கு தெரிஞ்ச மாதிரியாக அவர் எங்க போய் அவங்க செட்டில் ஆயிராங்கன்னு பார்த்தோம்னா ஆரான் அப்படிங்கிறது. இவங்க இருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 500 மைல் தொலைவில் எது இருக்குதுன்னா அந்த பதானாராம் அப்படிங்கிறது அந்த ஆரான்ல போய் தேராக மறிக்கிற வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ தேவனுடைய அழைப்பு அந்த இடத்துல யாருக்கு மாத்திரம்தான் இருக்குது? ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான். சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க? அவங்களுடைய அண்ணங்கள்லாம் இருக்கிறாங்க. யார் யாரு? நாகூர் இருக்கிறாரு, ஆரான் இருக்கிறாரு, லோத் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குலாம் அந்த ஒரு காலிங் போல எல்லாருமே கூட தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல தேவன் ஏன் வந்து மறுபடியும் புஷ் பண்ணல அப்படின்னா, ஆரான்ல இருக்கும்போது தேராக மறிச்சு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த ஃபேமிலி செப்பரேட் ஆகணும். மறுபடியும் யார் மட்டும் தான் கிளம்பணும்னு பார்த்தோம்னா அவருடைய பிளான்ல ஆபிரகாம் தான் கிளம்பணும். அந்த ஒரு பிளானுக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அங்கேயே ஒரு 5 இயர்ஸ் ஸ்பெண்ட் ஆகுது. 75வது வயசுல என்ன பண்ணிடுறாருன்னா மறுபடியும் சொல்றாரு அப்படிங்கிறது பாக்குறோம். அப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்துல வர்றது எத்தனாவது காலிங், எத்தனாவது அழைப்பு? செகண்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஆதியாகமத்துல படிச்சோம்னா அதுதான் ஃபர்ஸ்ட் மாதிரி தெரியும். ஆனாலும் கூட அவர் எங்க இருக்கும்போதே அழைச்சிட்டார் அப்படிங்கிறத நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள். சோ இந்த இடத்துல வர்றது எத்தனாவது காலிங் அப்படிங்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டுல வசனம் இருக்குது. அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருப்பதற்கு முன்னே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் அவர் எங்க இருக்கிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு இருக்குது. காரானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்னமே. இந்த காரானூருங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஆரான் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் கூப்பிட்டுட்டார். அப்படி கூப்பிடணும் அப்படின்னா அந்த இனிஷியல் டைம்ல அவர் பரிபூர்ணமான மனுஷனா இருந்தாரா ஆபிரகாம்? அதாவது ஊர் அப்படிங்கக்கூடிய கல்தையனுடைய பட்டணத்துல இருக்கும்போது ஒரு பரிபூர்ணமான மனுஷனா இருந்தாரா? நம்ம அப்பதே பார்த்தோம். என்ன பார்த்துட்டோம்? எது இல்லைன்னு பார்த்துட்டோம். விக்கிரக ஆராதனை இல்லாத ஒரு மனுஷனா இருந்தார். ஆனா அதுக்காக வந்து பரிபூர்ணமான ஒரு மனுஷனா இருந்தாரா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்குது இல்லையா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அப்புறம் 23ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 23ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. கிளியரா என்ன சொல்றாங்கன்னா நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்த ஆதாம் படைக்கப்படும் போது இருந்த வந்து ஒரு பூரணமான ஒரு தன்மை, அதுக்கு அடுத்து வந்தவங்க யார்கிட்டமே என்ன இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி கூடிய ஒரு வசனம் கூட இந்த இடத்துல இருக்கு. அப்ப ஆபிரகாம் மட்டும் எப்படி வந்தார்? அப்ப அவர்கிட்ட மற்றவங்கள்ட்ட எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் யார்கிட்ட மாத்திரம் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஆபிரகாம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பரிபூரணம் அப்படிங்கறது தேவன் என்ன பண்ணல? அழைக்கும் போது எதிர்பார்க்கல. அழைக்கணும் அப்படின்னா வேற ஒண்ணு எதிர்பார்த்திருக்காரு. அது யார்கிட்ட இருந்திருக்குது? ஆபிரகாம் இருந்திருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா பரிபூர்ணமா மனுஷனா வந்து அத சொன்ன மாதிரி ஆதாம் வந்து தூக்கி வச்சார்ல ஒரு வழி, மரணம் அப்படிங்கிறத துவக்கி வச்சார். அதுக்கப்புறமா யாராச்சும் அந்த மாதிரி வந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் யாராலையும் அந்த ஒரு இதை இடத்த ரீச் பண்ணவே முடியல. ஆனா ஆபிரகாம் மாத்திரம் ரீச் பண்ணார் அப்படின்னா ஆபிரகாம்க்கு ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்குது. தேவன் அத்தனை வருஷமா அத்தனை பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? இப்ப ஈவன் யாரை எடுத்துக்கலாம்? நோவாவை எடுத்துக்கலாம். நோவா வந்து நல்ல மனுஷனா தான் இருந்தாரு. அவர் ஏதாச்சும் தப்பு பண்ண மாதிரி இருக்குதா? இல்ல. இப்ப அந்த ஆபிரகாமுக்கு பதிலா நோவாவை சூஸ் பண்ணிருக்கலாம்ல. இப்படி குதர்க்கமா வேற கேள்வி கேட்க முடியாது இல்லையா? இவங்கதான் தப்பே பண்ணலையே, ஆனா ஏன் பர்டிகுலரா ஆபிரகாமை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது? ஏன்னா நோவாட்ட விசுவாசம் இல்லாம இருந்துச்சா? மழை வரும்னு சொன்னாரு, அதுக்கு முன்ன பின்ன யாரும் பார்த்தது இல்ல, நோவாவும் பார்த்தது இல்லை. ஆனா நோவா மட்டும் என்ன பண்ணாரு? விசுவாசம் இருக்குதே. இப்ப விசுவாசம் இருந்திருக்குதே. அப்போ என்ன ஸ்பெஷல் ஆபிரகாம் இருந்திருக்குங்கிறதை நம்ம என்ன பண்ணணும்? திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ திங்க் பண்ணல பின்னாடி வரும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஏஜ் பர்சனாக தானே இருந்திருக்கிறார். 75 வயதுல எங்க வந்துட்டாங்க இவங்க? கானானுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க.
அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம பைபிள்ல படிக்கும்போது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர் கூட நடக்கும் இல்லையா? அந்த 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். அதில் அந்த 4 ராஜாக்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா அசிரியாவை சேர்ந்தவங்க. 5 ராஜாக்கள் எதை சேர்ந்தவங்க? இந்த கானான், சோதம், குமாரா இதெல்லாம் சேர்ந்தவங்க. அப்ப அந்த 4 ராஜாக்கள் யாரை வீழ்த்திடுவாங்க? இந்த 5 ராஜாக்களை வீழ்த்திட்டு போகும்போது யாரெல்லாம் சரி பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னா எல்லாத்தையும் சரி பிடிச்சிட்டு போவாங்க. அதுல சோதம்ல இருந்த லோத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா சரி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தப்பிச்சு வந்த எபிரேயன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நீங்க அந்த டைம்ல ஆபிரகாம் நல்லா யோசிச்சு பார்க்கணும், அவர் எப்படியா இருந்தார்? ஒரு 30-40 வயசுல மிகப்பெரிய படை வீரனா இருந்தாரா அப்படின்னா இல்ல. கரெக்டா? ஆபிரகாம் 75 வயசுக்கு அப்புறம் தான் உள்ளே வர்றாரு. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபராக தான் யார் இருந்திருக்கிறார்? ஆபிரகாம் இருந்திருக்கிறார். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவர் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தாங்கிட்ட இருந்து 318 பேர் என்ன பண்றாரு கூட்டிட்டு சண்டை போட்டு என்ன பண்ணிட்டு வந்துடுறாரு, லோத்தை திரும்பி கூப்பிட்டு வந்துடுறாரு. இது இப்படியே படிக்கும்போது ரொம்ப ஈஸியா தெரியும். கரெக்டுங்களா? கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை யோசிச்சு பாருங்களேன். இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தோற்கடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த 4 ராஜாக்கள் வந்து எவ்வளவு படைபலம் வாய்ந்தவர்களா இருப்பாங்க. 5 ராஜாக்கள் சண்டை போட்டு என்ன பண்ண முடியல, அவங்கள ஜெயிக்க முடியல. ஆனா இப்ப ஆபிரகாம் அவர் ஒருத்தவர் கூட மொத்தம் ஒரு 318 பேரை வந்து கூட்டிட்டு போறாரு அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிருக்க முடியுமா? அப்படி சரி, அப்படி யோசிச்சு அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அப்ப ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பாரு? ஒரு மிகப்பெரிய படை வீரன் இருந்திருப்பாரா? அப்படியும் நம்ம யோசிக்க முடியாது. கரெக்டுங்களா? அப்ப இந்த இடத்துல எல்லாத்துலயும் நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய கரம், அவருடைய கிருபை பூரணமா யார்கிட்ட இருந்துட்டே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆபிரகாம் கிட்ட. அவருக்கு தேவைப்படுற நேரத்துல தேவன் என்ன பண்றாருன்னா ஹெல்ப் பண்றாரு. அதுக்கு பின்னாடி ஒரு வசனம் இருக்குது, ஏன் அப்படிலாம் பண்றது தேவன் அப்படிங்கிறது கூட நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த ஒரு ஏஜ்ல கூட என்ன பண்றாரு பார்த்தோம்னா மொத்தத்தையும் போய் சண்டை போட்டுட்டு கொண்டு வந்துட்டாரு. ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த வசனங்கள்லாம் வரிசையை வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14 - 16 வசனங்கள் வரைக்கும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஓப்பா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஓகே, இப்ப எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? திருப்பி கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிம்பிளா ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி அந்த இடத்துல வைக்கலாம். கரெக்டுங்களா? இப்ப ஒரு சண்டை நடக்குது, யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு கிங்கு. கரெக்டுங்களா? அந்த தோத்தவங்க எல்லாருமே யாரோட அண்டர் கண்ட்ரோல்ல இருப்பாங்க? அந்த யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட கண்ட்ரோல்ல தான். இப்ப அந்த 5 ராஜாக்கள் தோத்து போயிட்டாங்க, 4 ராஜாக்கள் வின் பண்ணாங்க. அப்ப அந்த பகுதிகள் எல்லாம் யாரோடது? அந்த 4 ராஜாக்கள், அதாவது அசிரியாவுக்கு கீழே வந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்ப அவங்கள போய் இப்ப யார் முறியடிச்சுட்டு வர்றது? ஆபிரகாம் போய் முறியடிச்சுட்டு வர்றாரு. இப்ப நீங்க அப்படியே கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பார்த்தோம்னா ஆபிரகாம் ஆக்சுவலா அந்த இடத்துல யார்? அவர் வந்து ஒரு ராஜா. கரெக்டுங்களா? இவர் கொள்ளையடிச்சுட்டு போனதெல்லாம் திருப்பி கொண்டு வர்றாரு இல்லையா? அது எல்லாம் யாருக்கு தான் சொந்தம்? ஆபிரகாமுக்கு தான் சொந்தம். அவர் நினைச்சிருந்தாருன்னா கானான் ஃபுல்லாவே யாருக்கு தான் சொந்தமா இருந்திருக்கும்? ஆபிரகாமுக்கு தான். இதைத்தானே தேவன் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உனக்கு என்ன பண்றேன், அந்த தேசத்தை கொடுக்குறேன். இதுக்கான சான்ஸ் கரெக்டா வந்துருச்சுல. இவர் ராஜாவாகக்கூடிய ஒரு தருணம் அந்த இடத்துல வந்துருச்சுல, அதை எடுத்து இருந்திருக்கலாம்ல. அதைத்தானே சோதம் ராஜாவும் வந்து சொல்லுவாரு, நீ வந்து அந்த பொன் பொருள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ, என்னோட ஜனங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு ரிப்ளை பண்ணுவார். அவருக்கு அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாக்கிலும் பாதரட்சியின் வாரையாக்கிலும் உமக்கு உண்டானவைகளின் யாதொன்றை ஆக்கிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. இந்த இடத்துல சோதம் ராஜா கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. அதாவது சோதம் ராஜா என்ன சொல்லிடக்கூடாதம்மா, அவர் இப்படிதான் பரதேசையே சுத்திட்டு இருந்தாருப்பா, நான் தான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் கொடுத்து அவர் வந்து ஐஸ்வர்யவாக்கினேன் அப்படின்னு நீ என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் அதுல ஒரு சிரட்டையாகிலும் என்ன பண்ண மாட்டேன், பாதரட்சியின் வாராயிலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா உனக்கு உண்டானவைகள் யாதொன்றையும்
எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து ஆபிரகாம் என்ன சொல்ல வர்றாரு? இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றாரு, மெச்சூரிட்டி லெவல் காமிக்கிறார். எது தேவனால வருது, எது மனுஷனால வருது அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி யார்கிட்ட இருந்திருக்குன்னா ஆபிரகாம் இருந்தது. கரெக்டுங்க? தேவனும் கானான் தான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. இப்ப இவர் கையில இருந்து தான் வருது, கானான் வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இது நீங்களா சேர்ந்து கொடுத்தீங்கன்னு சொல்லிடுற ஒரு டாக் வந்துடக்கூடாது அப்படின்னா தேவன் சொன்னது என்ன ஆயிரும்? பொய்யாயிரும். எனக்கு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அது யார் தான் டைரக்டா கொடுக்கணும்னு பார்த்தோம்னா தேவன் தான் டைரக்டா கொடுக்கணும். அதனால இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்ததுலேயே நீங்க 15ஆம் அதிகாரம்லாம் வாட்ச் பார்த்தோம்னா தெரியும். நீ எந்த இடத்துக்கு நீ எவ்வளவு தூரம் நடந்து போற அது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருந்திருப்பாருங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்து படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபிரகாம்கிட்ட தேவனுடைய கிரியை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வருதோ அதை எந்த இடத்துலயும் ஆபிரகாம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா மிஸ்யூஸ் பண்ணல. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ண தெரிஞ்சுன்னா, தேவனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எது, மனுஷனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எது அப்படிங்கிறத ப்ராப்பரா இவர் என்ன பண்ண முடிஞ்சு, டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சு. இப்போ நமக்கு இப்போ நிறைய பேர் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம். ஏதோ ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரை வாங்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒன்று என்ன எழுதுவோம், காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு ஒன்று போடுவாங்கல்ல. நிறைய பார்த்துருக்கிற, அதனால சொல்றேன். இப்ப அது நிஜமாவே தேவன் தான் கொடுத்தாரா? நம்ம இதுலயே கூட பார்த்துருக்குறோம், நிஜமாவே அது தேவன் தான் கொடுத்துருக்கிறாரா? அப்புறம் ஏன் நம்ம அது போடுறோம், என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இது தேவன் தான் நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு காரை என்ன பண்ணியிருக்காரு நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சு போட்டிருப்போம். ஆனா இதைத்தான் நான் சொல்றேன், இது ஆபிரகாமோட மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருந்துச்சுன்னா, அது நிஜமாவே தேவன் இடத்துல இருந்து வருதா இல்ல ஒரு மனுஷனால உண்டானதா அப்படிங்கறத அவரால் என்ன பண்ண முடிஞ்சுன்னா சரியாக வரையறுக்க தெரிஞ்சிச்சு. நம்மள்ட்ட எங்க மிஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, எது தேவன் கொடுக்குறார், எது மனுஷங்களால் உருவாகுது, எது நம்மளால உருவாகுங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியறது இல்லை, டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியறது இல்லை. ஸோ இது அதுக்கடுத்து கடந்து போகலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆபிரகாமுக்கு 17ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் அந்த இடத்துல கொடுக்கப்படுது, உடன்படிக்கை கொடுக்கப்படுது. நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். இந்த இடத்துல நம்ம நல்லா படிச்சு பார்த்தோம்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லிட்டாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியக்கம் எல்லாமே சொன்னார். ஆனா மறுபடியும் 17ஆம் அதிகாரத்துல அடுத்த டெஃபினிஷன் அங்கதான் கொடுக்குறாரு. அது என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத தேவன் அந்த இடத்துல தான் சொல்றாரு. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக என்ன பண்ண போறேன், நான் ஸ்தாபிக்க போறேன். அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா விருத்த சேதன உடன்படிக்கை. கரெக்டுங்களா? அந்த விருத்த சேதன உடன்படிக்கை இருந்தாதான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தேவனா இருப்பேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா நான் என்ன பண்றேன்னா உன் சந்ததி கொடுக்குறேன். அது என்ன ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லிட்டாரு, நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கைன்னா எப்பயுமே அழிவில்லாத ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா தேவன் சொல்றார், நீ பரதேசியை தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்துன்னு சொல்றாரு. அப்போ அவ்வளவு நாள் நான் அர்த்தம் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடியே சண்டை வந்துருச்சு. கரெக்டுங்களா? அந்த டைமே இவருக்கு என்ன கிடைக்க வந்துச்சு, கானானோட அத்தாரிட்டி கிடைக்க வந்துச்சு. ஆனா இப்ப வரைக்கும் தேவன் கோட் பண்ணி காமிக்கிறார், நீ பரதேசியே தான் என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்த இடத்துல இருக்கிற. அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தரா இருந்திருக்கிறார். கரெக்டு தானே? மிகப்பெரிய செல்வந்தரா இருந்திருக்கிறார். ஆனா எந்த இடத்துல என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா தனக்கான ஒரு சுதந்திரமாக எந்த இடத்தையும் என்ன பண்ணல, அவரு எடுத்துக்கல. இப்ப நமக்கு இருக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா போதுங்கிற லெவல்ல தான் அவங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் அந்த ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறான்னு பாக்குறோம். அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த விருத்த சேதன உடன்படிக்கை கொடுத்துறார். அந்த ஆண் பிள்ளை பிறந்த 8ஆம் நாள்ல என்ன பண்ணப்படணும், விருத்த சேதனம் பண்ணப்படணும். இது எதுக்காக ஒரு அடையாளமாக கொடுத்தார் ஆபிரகாம்?
ஆபிரகாமுக்கு? ஒரு வெளிப்புற அடையாளம் கண்டிப்பா தேவையா? இப்ப ஆபிரகாமோட சந்ததி அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து வர ஜெனரேஷனுக்கு தெரியும்ல. நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து ஆபிரகாம் தான் அப்படிங்கிறது தொன்று தொட்டு வந்துட்டே இருந்தா கூட யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. ஆபிரகாம் மிஸ் ஆக மாட்டார், கரெக்டுங்களா? ஆனா தேவன் பர்டிகுலர் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, மாம்சத்துல ஒரு அடையாளமா என்ன இருக்கணும்னு பார்த்தோம்னா அந்த விருத்த சேதன உடன்படிக்கை இருக்கணும். அது இருந்துச்சுன்னா தான் நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன். அப்படி இருந்தாதான் அவங்க ஆபிரகாமின் சந்ததி, கரெக்டுங்களா? அப்படி சப்போஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஆண் பிள்ளை என்ன பண்ணப்படுவாங்க? தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையை கூட அந்த இடத்துல தேவன் கொடுத்துட்டான்னு பார்க்குறோம். ஸோ இது எதுக்காக வந்து ஒரு வெளிப்புறமான ஒரு அடையாளமா கொடுத்தாரு? இப்போ வரைக்கும் ஒரு 4-5 பார்த்துருக்கோம், எல்லாமே கொஸ்டினா நிற்குது. இது எதுக்கும் என்ன பண்ணல, ஆன்சர் நம்ம பார்க்கல. அது அப்படியே இருக்கட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இதுக்குள்ள டீட்டெயிலாக போய் பார்க்கறதுக்கு பதிலாக அது நம்மள்கிட்ட என்ன பண்ணலன்னா நமக்கான விளக்கங்கள் வரும்போது என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பதே சொன்ன மாதிரி தான் ஆபிரகாம் அந்த இடத்துல பரதேசியா இருந்தாருன்னு என்ன நினைச்சிடக்கூடாது, ரொம்ப புவரா அந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு சுத்தி புறச்சாதிகள் இருந்தாலும் கூட ஆபிரகாம் அவங்க கூப்பிட்டதை எப்படிதான் கூப்பிட்டாங்கன்னு பார்த்தோம்னா ஆண்டவரே அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க, கரெக்டுங்களா? அந்த குகையை இது வாங்குறதுக்கு கூட இதெல்லாம் நீங்க காசு கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் உங்களோட தான், நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்லிடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் அந்த இடத்துல மதிக்கத்தக்க ஒரு குணலட்சணம் வாய்ந்தவராக அந்த இடத்துல இருந்ததுனால என்ன பண்ணிடுவாருன்னா உங்கள்ட்ட இருந்து நான் இதை என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துக்கிற கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு குறிக்கோளா அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தா பார்க்குறோம். இப்போ அடுத்த ஒரு டாபிக் எதுக்குள்ள போறோம் அப்படின்னா ஆபிரகாம் செல்வந்தரா இருந்தார்ல. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ட்விஸ்டடா ஒரு கொஸ்டின் வேற கேட்டேன். இப்போ ஏதாச்சும் வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கொடுத்தா தேவன் நமக்கு கொடுப்பாரா? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஒரு காரு, பெரிய பங்களா, ஒரு நல்ல பிசினஸ், அதெல்லாம் கொடுப்பாரா தேவன்? நமக்கு கொடுக்க மாட்டார், கரெக்டுங்களா? ஆனா ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகளை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இந்த இடத்துல என்ன ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க, ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கரெக்டுங்களா? இப்ப பழைய ஏற்பாடுல நல்லா நோட் பண்ணோம்னா பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாரை நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் பார்க்கலாம், கரெக்டுங்களா? செகண்ட் இதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார்ல, யோபு. இப்ப இதெல்லாம் வந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இல்லையா? நம்ம எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஆபிரகாமுக்கு யார் தான் கொடுத்தா, தேவன் தான் கொடுத்தாரு. யோபுக்கு சரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது கூட அவரா சம்பாரிச்சாருன்னு ஒரு பாயிண்ட் வச்சா கூட ரெண்டாவது ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு இல்லையா? யார் தான் கொடுக்குறா, தேவன் தான் கொடுக்குறாரு. ஆனா அங்க உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரு, நமக்கு மட்டும் நம்ம சொல்றது இல்லை. சரி ஆபிரகாம், லோத்து அவங்கள மட்டும் பார்க்கலாம். அவங்கள ஆசீர்வாதம் வச்சிருந்தாரா? உலக பிரகாரம் ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு. ஏன்னா அவங்க அந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு சண்டை வரும்போது நிலம் என்ன பண்ணல, பத்தல ஆக்சுவலா அவங்களுக்கு, அதனாலதான் பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் உலக பிரகாரமான காரியங்களை ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் இதுதான் இருக்குது. ஆமான்னு சொன்னாலும் ஒரு மாதிரி இருக்கும், இல்லைன்னு சொன்னாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஆசீர்வதிப்பார் சொன்னோம்னா இப்ப இருக்கிற நம்ம டாக்டரின்ல இல்ல, பண்ணவே மாட்டார்னு சொன்னோம்னா அங்க வசனம் இருக்குது ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த டிஃபரன்சியேஷன் வருது? அப்ப ஆபிரகாம், யோபுலாம் ஆசீர்வதிப்பார், நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கூட வரும் இல்லையா? வாக்குத்தத்தம் நம்ம தான் ஆபிரகாமின் சந்ததியாச்சே, மாறுது அப்படிங்கிறதுதான். வசனத்துக்குள்ள போகலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இந்த இடத்துல ஆபிரகாம் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கரெக்டா படிச்சோம்னா இதனுடைய விளக்கம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, கரெக்டுங்களா? இப்ப இது என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? பூமி ஃபுல்லா கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு இல்லையா? அது என்ன ஆசீர்வாதம்? பூமிக்குரிய ஆசீர்வாதம், கரெக்டா? சிம்பிளா பதில் சொல்லணும்னா ஒன்னே வானத்து நட்சத்திரங்கள், வானத்திற்கான பர்வத்திற்குரிய ஆசீர்வாதம். இன்னொன்னு என்ன இருக்குது, பூமிக்குரிய ஆசீர்வாதம்னு ஒண்ணு இருக்குது. இங்க ஆபிரகாமுக்கு நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, ஆபிரகாமுக்கு தான் அந்த ரெண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் என்ன பண்றேன் நான் பெருக பண்றான்னு சொன்னாரு.
ஆனா அதுல பர்டிகுலரா இந்த 13ஆம் அதிகாரத்துல எதை பத்தி பேசிட்டு இருக்கறனால பாருங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு முன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். பர்டிகுலரா தேவன் யார பிங்க் பண்ணி சொல்றாரு அந்த இடத்துல, எந்த சந்ததியை பத்தி பேசிட்டு இருக்கிறார்? இதுவும் ஆபிரகாம் சந்ததி தான். நம்ம என்ன ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும்னா, கலாத்தியர்ல ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லும் போது அது யாருன்னு சொல்லிடுவாரு, கிறிஸ்துவன்னு சொல்லிடுவாரு. நம்ம உடனே எங்க லிங்க் பண்ணிடுவோம், கிறிஸ்துவும் சபையும். இப்ப கிறிஸ்துவும் சபைக்கும் வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குதா? இல்ல. அப்ப அங்க எந்த லிங்க்ல எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு? வானத்திற்குரிய ஆசீர்வாதத்துக்கு வரக்கூடிய சந்ததியை பத்தி பேசியிருக்காரு. ஆனா இங்க நல்லா பர்டிகுலரா நோட் பண்ணி பார்த்தோம்னா, இதுல பர்டிகுலரா யாரை மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் பத்தி பேசக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கூட அந்த இடத்துல கொடுத்தார் அப்படிங்கறது பாக்குறோம். அப்போ நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த சந்ததிங்கிறத ரியலைஸ் பண்ணாதான் தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பாரா இல்ல வானத்துக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பாரா அப்படிங்கறது என்ன பண்ண முடியும் நம்ம ஃபர்ஸ்ட். இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆபிரகாமின் சந்ததி 2 சந்ததி இருக்கிறாங்க. மாம்சத்தினால் லிட்டரலா இருக்கக்கூடிய சந்ததி இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சந்ததியும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன லிங்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த மாம்சத்தின் பிரகாரமா வரக்கூடிய சந்ததியில இருக்கிறோமா ஆவிக்குரிய பிரகாரமா வரக்கூடிய சந்ததியில இருக்கிறோமாங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல தேவன் எனக்கு வந்து இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் தான் நிறைய கொடுக்குறாருன்னா என்ன நினைச்சுக்கணும், முதல்ல வானத்து இந்த நட்சத்திரங்களுக்கான அழைப்புக்குள்ள நம்ம இல்லை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், முடிவு பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சா? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோம், எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய கொடுக்குறாரு, இங்க நல்ல என்னை வந்து ஒரு நல்ல வெல்த்தியான ஒரு பர்சனை வச்சிருக்கிறாரு அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ண வேண்டியது என்ன, நம்ம வானத்து நட்சத்திரங்களுக்கு அழைக்கப்படலை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்துக்கணும். இது எப்படி இப்படிலாம் ஈஸியாக நீங்கள் சொல்லிடுறீங்க அப்படின்னு கூட ஒரு கேள்வி எழலாம். அதுக்கு தான் இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா, பின்னாடி ஒவ்வொரு வருஷம் நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேயர்ல இது குறித்ததான காரியங்கள் இடம்பெற்றிருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இப்போ ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். இந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னார் தேவன், நீ இந்த பூமி பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுக்குற, உனக்கும் உனக்கு பின் வரக்கூடிய சந்ததிக்கு. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாரு. உன்னோட சந்ததிக்கு மட்டும் சொல்லியிருந்தா ஆபிரகாம் சரி இல்லை, கடைசி வரைக்கும் அவர் இல்லாம இருந்தார் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, உனக்கும் சந்ததிக்கும் என்று கொடுப்பேன் அப்படின்னு தானே சொன்னாரு. இப்போ இவர் எங்கெங்கெல்லாம் நடந்து போறாரோ எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாம் கொடுத்துட்டாரு. அப்படி அதை வந்து ஃபைனல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எபிரேயர் போலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இப்போ தேவன் அங்க என்ன சொன்னாரு, நீ இதெல்லாம் பாக்குறதெல்லாம் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. லிட்டரலா என்னென்னலாம் இருக்குதோ, நீ எவ்வளவு தூரம் நடந்து போறேன் உனக்கு தருவேன், அத்தனை அளவுக்கு உனக்கு அந்த எல்லைகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துடுறாரு. ஆனா எபிரேயர்ல வாசிக்கும் போது எப்படி இருக்குது, அதெல்லாம் ஆபிரகாம் எடுத்துக்கிட்டாருன்னு இருக்கா எடுத்துக்கலன்னு இருக்குதா? எடுத்துக்கிட்டாருன்னு இருக்கா எடுத்துக்கலன்னு இருக்கா? எடுக்கல. எடுக்காம இவர் வேற எதுக்கோ இன்னொன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராமா ஆபிரகாம். கரெக்டுங்களா? அதான் அங்க சொல்றாரு, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், காத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல அவனுடைய பதிவுகள் இருக்குது. இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். ஆபிரகாம் வந்து நம்ம ஈஸியா என்ன பண்ணிட முடியாதுன்னா, அவர் விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற டைட்டில்லாம் அவ்வளவு சீக்கிரமாலாம் என்ன கிடைச்சிருக்காரு, யாருக்குமே கிடைச்சிருக்காரு. நம்ம விசுவாசிங்கிற டைட்டில் கிடைக்கிறதுக்கே ரொம்ப என்ன பண்ணணும், பாடுபடணும். ஆனா ஆபிரகாம் எதுல இருக்கிறாரு, விசுவாசத்தின் தகப்பன். அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹைல இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு சும்மா சாதாரணம் என்ன பண்ணிட முடியாது, வந்துட முடியாது. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன மாதிரி அவர் வந்து என்ன பண்ணாராமா, அந்த தேசத்தை கொடுத்தாராமா. கொடுத்தா கூட ஆபிரகாம் என்ன பண்ணல, அதை எடுத்துக்கிட்டு நான் தான் கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன இல்லை, யாரும் இல்லை, ஆபிரகாம் இல்லை. அவரு இது இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் எடுத்துக்கல, உங்களோட வேற ஒன்று இருக்குதுன்னு அதுக்காக என்ன பண்றேன், வெயிட் பண்றேன்ட்டு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனாலதான் எபிரேயர் 11 வந்து அந்த விசுவாச வீரர்கள் பற்றி எல்லாம் ஃபுல்லா நம்ம படிக்கும்போது ஆபிரகாமை ஏன் அவங்க வந்து அவ்வளவு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்லாம் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது இப்போ பார்த்த வரைக்கும் எப்படின்னா, பழைய ஏற்பாடுல முன்னாடி இருந்த காரியங்கள். இப்போ பழைய ஏற்பாடுல பார்த்தோம்னா தேவன் என்ன பண்ணியிருக்காரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் கொடுத்துருக்கிறாரு.
ஆசீர்வதிக்கவே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனா யாருக்கு கொடுத்துருக்காருங்கிறது ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறார். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஈவன் நீங்க நிறைய ராஜாக்கள் எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இப்ப யோபு எடுத்துக்கலாம், அப்புறம் ஆபிரகாம் எடுத்துக்கலாம், சாலமோன் எடுத்துக்கலாம். சாலமோனுக்கெல்லாம் யாரும் ஈக்குவல் ஆகாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஐஸ்வர்யவனை இருந்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கொடுக்குறாரு தான். ஆனா எப்ப லிங்க் பண்ணிக்கிற கூடாது, கிறிஸ்துவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நமக்கு என்ன பண்ணிக்க கூடாதுன்னா அதை லிங்க் பண்ணிக்க கூடாது. நம்மளே அப்புறம் கோட் பண்ணிலாம் காமிப்போம் இல்லையா, தேவன் தான் அங்கேயாலும் கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் நான் எனக்கும் தேவன் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வந்துடக்கூடாது. வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான செகண்ட் பார்ட்டுக்குள்ள இப்போ நம்ம போக போறோம். ஸோ இந்த பார்ட் எங்க இருந்துன்னு பார்த்தோம்னா, இப்போ ஆபிரகாம்ல இருந்து பார்த்தோம் நிறைய கொஸ்டின்ஸோட நிற்கிதாங்க. இப்போ இடையில யார் வந்துட்டான்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டார். ஓகேவா? இப்போ இதே கான்செப்ட்ல இருந்து இப்போ நம்ம ரிவர்ஸ்ல போகலாம். கடைசி நம்ம பார்த்தது என்னது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். கரெக்டுங்களா? கொடுத்துருக்கிறார். அதனால இப்ப நிறைய செல்வங்கள் கொடுத்ததுனால ஆபிரகாமோட கேரக்டர் மிஸ் ஆயிடுச்சா? இல்ல. கரெக்டுங்களா? யோபுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பண ஆசையினால் அவர் என்ன பண்ணல, அந்த வார்த்தை விடல. கரெக்டு தானே? தேவன் தான் எல்லாத்தையும் கொடுத்தார், அவர் எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மெச்சூரிட்டி லெவல் யார்கிட்ட இருந்துச்சு, யோபு கிட்ட இருந்துச்சு. அதனால யோபு என்ன மிஸ்மேட்ச் பண்ணிடக்கூடாதுன்னா அவர் நிறைய செல்வந்தர் இருந்ததுனால விழுந்து போனாருங்கிறது கான்செப்ட் கிடையாது. ஸோ அது வேற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வரும்போது நமக்கான போதனைகள் புதிய ஏற்பாடுல எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்கும், பண ஆசை இருக்கக்கூடாது. அதை நம்மளா சேர்க்கணும்னு நினைச்சாலும் தப்பு தான், இல்ல தேவன் எனக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சாலும் தப்பு தான். ஏன் கொடுப்பாரு அவரு நிறையா? ஏன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுக்கு வந்து ஒரு லாக் போட்டு விட்டு போயிட்டாரு. என்ன லாக் அது? வாசிக்கலாம். மத்தேயு 19 அதிகாரம் 24 வசனம். மத்தேயு 19 அதிகாரம் 24 வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப சிம்பிள் அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாரு. கரெக்டுங்களா? சரி, இப்போ அப்படி என்ன ஐஸ்வர்யவான்கள்லாம் ரொம்ப தப்பானவங்களா? அதை நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க நம்மதுலேயே நிறைய பணக்காரங்க கூட இருந்து பார்க்கலாம். அதனால என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா அவங்கள தப்பானவங்க, அவங்கள பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னா என்ன தப்பானவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நம்ம நீட்டா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏழைகள்லயும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பணக்காரங்களும் என்ன இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன டேர்ம்ல பேசுறாரு, என்ன விஷயத்துக்காக இயேசு கிறிஸ்து இதை சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கிறணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எது ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல இருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து அதற்கான காரியங்கள் சொல்லணும். இப்ப என்ன சொல்ல முடியாது, நீ கரெக்டா என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா, பழைய ஏற்பாடுல எப்படி ஆபிரகாம் மாதிரி யோபு மாதிரி வந்து ஆசீர்வதிச்சாரோ அதே மாதிரி உங்களையும் ஆசீர்வதிப்பார் தேவன். அதனால நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணுங்கன்னா எல்லா யூதர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ரொம்ப சொந்த நாடே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரோமர்கள் கீழே வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது தராரு இது தராரு சொல்லியிருந்தா கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, சரி எதையோ கொடுக்குறாரு வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் லிட்டரலா அவங்க இருக்கிற டைம்ல கிடைச்சிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பேசுறது எதை பத்தி பேசியிருக்காரு, பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசியிருக்காரு. அது முன்ன பின்ன யாராச்சும் பார்த்திருக்காங்களா? இல்ல. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. திடீர்னு அவர் வர்றாரு, வந்துட்டு பரலோக ராஜ்யம்ங்கிறது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்றாரு. அதுவும் டைரக்டா சொல்ல மாட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஊமையிலாவே சொல்லிட்டு இருக்கிறாரு. யாருக்கு என்னதான் புரியும் அப்படின்னு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து நிறைய டைம் இதை பத்தி என்ன பண்ணியிருக்கிறாருன்னு அவருடைய சீஷர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். அதை வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த இடத்துல கிளியரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பின்பற்றி வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் தன்னைத்தான் வெறுத்துருங்க. எங்க வெறுக்க சொல்றாரு,
பூமியில வெறுங்க முதல்ல உங்களுக்கு. பூமியில ரொம்ப வந்து லக்ஸூரியா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு என்ன பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் நினைக்காதீங்கிறத சொல்லிட்டார். அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனம் வரை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்குது முன்னாடி காலங்கள்ல. ஆனா இப்ப நீங்க என்ன பண்ண வேண்டாம், பூமியில சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா கட்டளைகள், ரூல்ஸ். ஓகேவா? அடுத்து, இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆமா, நிறைய சேர என்ன பயமாயிரும், எப்ப எவன் தூக்கிட்டு போவானான்ட்டு என்ன ஆயிட்டு இருப்போம் நமக்கு. அது ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எங்க சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு, பூமியில சேர்க்காதீங்க, பரலோகத்துல போய் நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ரொம்ப ஈஸியா என்ன சொல்லிட்டாருன்னா, பூமியில நீங்க சேர்த்து வைக்காதீங்க, எங்க சேர்த்து வைங்கன்ட்டாரு, பரலோகத்துல சேர்த்து வைங்க. இப்ப நம்மள்ட்ட ஒரு கேள்வி, நம்மள தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் பரலோகத்துல எவ்வளவு பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்கிறோம்? அப்படிதானே இயேசு சொல்லிட்டு போனாரு. நீங்க பூமியில இப்ப பூமியில ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்ப பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணிருவோம், பார்த்து சொல்லியிருக்கோம். இப்ப பரலோகத்துல எவ்வளவு பொக்கிஷம் இருக்குன்னு கேட்டா முதல்ல அது என்னது, அதை வேற சேர்த்து வைக்க சொல்லியிருக்காரு, பரலோகத்துல சேர்த்து வைக்க சொல்லியிருக்காரு. இது எப்படி சேர்த்து வைக்கிறது, முதல்ல என்ன தெரிஞ்சாதான் சேர்த்து வைக்க முடியும். கரெக்ட் தானே? அப்ப எதை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு பொக்கிஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தோம்னா, முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, யார்கிட்டமே இல்லாத ஒரு விஷயம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. அதுதான் அவர் எதிர்பார்க்கிற பொக்கிஷம். ஆபிரகாம் அதை சேர்த்து வச்சதுனால தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, பின்னாடி ஒரு வசனத்துல இருக்குது இல்லையா, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான், ஃப்ரெண்டு. இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதாச்சும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எதுனாலும் பண்ணுவோம், என்ன வேணாலும் கொடுப்போம். கரெக்டா? அந்த மாதிரி ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தாரு எல்லாத்தையும். கரெக்டா? ஆனா அதெல்லாம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஒரு ஃப்ரெண்டை மதிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன ஒரு பொக்கிஷம் யார்கிட்ட இருந்திருக்கணும், ஆபிரகாம்கிட்ட இருந்திருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து அவர் எங்க லிங்க் பண்ணி சொல்லிட்டாருன்னா, நீங்க பூமியில எல்லாம் சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க உங்களோட பொக்கிஷத்தைன்னு சொல்லிட்டாரு. என்ன அதுக்கு முதல்ல? அப்ப இங்கதான் என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஆபிரகாம்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்து நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அதை நீங்க எங்க சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, அப்படியே கொஸ்டினோட இருக்கட்டும், கடைசியை பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். இப்ப இந்த பொருளாசை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து எல்லாத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு தான் உவமை சொல்லுவார் இல்லையா, இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் குறித்து தானே உவமையை தான் சொல்லுவார். இந்த ஒரு உவமையை வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இப்ப என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இப்ப பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க, வேர்ல்டு நம்பர் 1 கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம், பணக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு டெத்தே வராதா? நல்லா நோட் பண்ணோம்னா, அவ்வளோ இருக்கிறவங்க திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, 40 வயசுல செத்து போயிடறாங்க, 50 வயசுல செத்து போயிடறாங்க, 60 வயசுல செத்து போயிடறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க அதுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னா, உங்க வாழ்நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, டைம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா பாருங்க, ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாரு, முழிச்சதுல இருந்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பிசினஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அவரோட டைம் ஃபுல்லா அதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். கரெக்டுங்களா? அப்ப அதுல வந்து ஸ்பெண்ட் பண்றாரு, அதுல ஏர்ன் பண்றாரு. ஆனா அது அவருக்கு ஜீவனை கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 16ஆம் வசனத்துல இருந்து. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். எதை குறித்ததான உவமை? இது பரலோக ராஜ்யம் குறித்ததான உவமை இந்த இடத்துல சொல்றாரு. 15ஆம் வசனத்துல எதை பத்தி பேசிட்டு இருக்காரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு பொருளாசைக்கான ஒரு உவமையை இப்ப யாருக்கிட்ட சொல்றாரு, தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யம்
வீடுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. இப்போ ஒரு ஐஸ்வர்யவான் என்ன இப்ப முடிவு பண்ணிட்டு இருக்கிறாரு? நிறைய நிலம் இருக்குது, நல்ல விளைச்சல் இருக்குது, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தானிய கிடங்கு பத்தலை, அதனால அதை இடிச்சு நான் என்ன பண்ணணும், பெருசா கட்டுவேன். அதனால அது என்ன இருக்கும், விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. பின்பு 19ஆம் வசனம் முதல், பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அப்படி உள்ள இடிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் என்ன சொல்லிக்கிட்டாரம்மா, ஆத்துமாவே, அவர் அவருக்குள்ளே பேசுகிறார். நீ என்ன பண்ண, உனக்காக நான் அநேக வருஷங்கள் அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணி நான் உனக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன்னு சொன்னாரம்மா. அந்த பணக்காரர் சொல்லியிருக்கிறார், உனக்கான தேவையெல்லாம் இருக்குது, வருஷக்கணக்காக நான் சேர்த்து வச்சு எல்லாம் ரெடியா இருக்குது, நீ நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் ஆத்மா கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறாரம்மா. அப்ப தேவன் அவரை நோக்கி என்ன சொன்னார் வாசிக்கலாம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். இப்ப தேவன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி பேசுறாரு, மதிகேடனே அப்படின்னா, மதிகேடனே என்ன சொல்றாரு, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு நைட்டு நீ இறந்து போயிட்ட அப்படின்னா, நீ இவ்வளவு நாள் சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதுன்னு கேட்கிற, அது உன்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி யாரு கேள்வி கேட்டு இருக்காரமா, யார் கேள்வி கேட்டு இருக்காங்க, தேவன் கேள்வி கேட்டு இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 21ஆம் வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்ப இந்த இடத்துல இன்னொரு டேர்ம் யூஸ் பண்றாரு பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் அப்படிங்கறது சொல்றாரு. அப்படின்னா யார் இடத்துல ஐஸ்வர்யவானா இருக்கணும், தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, தனக்கே பொக்கிஷங்களை சேர்த்து வச்சு இந்த பூமியில ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு நினைச்சாராமா. தொடர்ந்து வாசி. 22ஆம் வசனம், பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்ன சொல்றாரு தேவன், நீ என்ன பண்ணிக்கிற வேண்டாம், எண்ணத்தை சாப்பிடுவோம் எண்ணத்தை உடுப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் நம்ம வாட்ச் பார்த்து தெரியும், கரெக்டுங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளா இருக்கிறது. அதெல்லாம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்கள், மாயையான விஷயங்கள். உண்மையான ஒரு விஷயம் என்னமோ நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நல்ல ஒரு காஸ்ட்லியா ட்ரெஸ் போடுறது, நல்ல காஸ்ட்லியான ஃபுட்டு சாப்பிட்றது, ஹைஃபையா இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஹாப்பினஸ் நினைச்சுக்கிறோம் நம்ம. ஆனா தேவன் சொல்றாரு, அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணணும்னா முதல்ல உங்கள்ட்ட என்ன இருக்கணும், ஜீவன் இருக்கணும். இன்னைக்கு நைட்டு நான் உங்கள்ட்ட எடுத்துட்டேன்னா நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் யாரோடதுன்னு கேட்குறேன். ஆனா நம்ம எக்ஸாக்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளோட லைஃபே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஏதாச்சும் பிரயோஜனமா, நல்லா யோசிச்சு பார்க்கலாம். நான் அதான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரியும், ஒவ்வொருத்தவங்களோட அக்கௌண்ட்டும் டெய்லி நைட்டு இந்த சும்மா வெளியில சொல்லுவாங்க எப்படின்னா, டெய்லி நைட் ஆச்சுன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்க செக் பண்ணிக்கிறணும். அது ஒரு என்னது ஃபினான்சியல் ஒரு இது மாதிரி டெய்லி நைட்டு இன்னைக்கு பரலோகத்துல எவ்வளவு பொக்கிஷம் சேர்த்துருக்கோன்னு சொல்லி நம்ம பாக்குறோமா. ஏன்னா அதுதான் என்ன இருக்கும், நிரந்தரமான ஒரு விஷயம். இங்க இருக்கிறது நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. அதான் சாலமன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா தான் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு, எல்லாமே மாயை, இங்க இருக்கிறது எதுவுமே நிஜம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. உண்மையான விஷயம் வேற இருக்குது அப்படிங்கிறத லேட்டர் டேஸ்ல அவர் என்ன பண்ணார், ரியலைஸ் பண்ணார். அதான் ரியலைஸ் பண்ணி இப்பெல்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளும் என்ன பண்றோம், அதே தப்பா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் மாயின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அடுத்து இதுக்கான ஒரு லிங்க் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆபிரகாம்கிட்ட நான் அப்பதே ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா, ஆபிரகாம்கிட்ட எல்லாமே இருந்துச்சுதான். அப்படி இருந்தும் கூட நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் நீ போ அப்படின்னு சொன்னார்ல, அது என்னங்கிறது ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, ஒரு நல்ல வீடு இருக்குது, சுத்தி ஜனங்களை இனத்தார்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல ஹைஃபையான ஒரு லைஃபை இருந்திருக்குது ஆபிரகாமுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கானான் இவங்க பார்த்ததே கிடையாது எப்படி இருக்கும்னே. அது பாலும் தேனும் ஓடுறதுன்னா பாலும் தேனுமா ஓடிட்டு இருக்கும் இல்லையே.
இவங்களோட பிளேஸ்மே நல்லா தான் இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவர் அங்க போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் எபிரேயர் 11 சொல்றாரு. அவர் லிட்டரலா இருந்த அந்த பிளேஸ்க்கு அவர் என்ன படல, ஆசைப்படல. அவர் வேற ஒண்ணுக்கு யோசிச்சார். தேவனால் கட்டப்பட்ட ஒரு நகரத்துக்காக அவர் என்ன பண்ணாருமா, பிளான் பண்ணி கிளம்பி போயிருக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி என்ன இல்ல, கானான் அப்படிங்கிற ஒரு தேசத்தை ஒரு இடத்துக்காக ஆபிரகாம் என்ன பண்ணல, அத்தனை மைல்லாம் கடந்து வரல, எல்லாத்தையும் விட்டுட்டெல்லாம் வரல. அவரோட பிளானே என்ன இருக்குன்னா, அல்டிமேட் வேற ஒண்ணு யோசிச்சார். தேவன் ஒண்ணு சொல்றாருன்னா அதனுடைய மீனிங் என்னன்னு யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, ஆபிரகாம் தெரிஞ்சதுனாலதான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாம் கிளம்பி போயிருக்கிறார். தெரிஞ்சதுனாலதான் வெயிட் பண்ணியிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இது என்னங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட் தானே? இப்ப நமக்கும் ஒரு காணான் கூப்பிட்டுருக்காருன்னா நமக்கு பரம காணான் என்னன்னு நல்லா தெரியாம இருக்கும். என்னது அது? பரலோகம். அதாவது அங்க இன்டைரக்டா ஆபிரகாம் லிங்க் பண்ணல, அது பரலோகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காருன்னு. அது இப்ப நமக்கு டைரக்டாவே தெரியும். நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோகத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் மாதிரி இப்ப நம்ம இருக்கிறோமா? அந்த மெச்சூரிட்டி லெவல் நம்மள்ட்ட இருக்கா? ஏன் ஆபிரகாம வந்து எல்லாருமே இப்ப நம்ம சொன்ன மாதிரி புதிய ஏற்பாடுல 74 டைம் வந்து ஆபிரகாம் பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா எதுக்கு அவங்க பேசணும்? அந்த சொன்ன ஒவ்வொரு வசனத்திலையும் நமக்கான ஒரு பாடங்கள் அந்த இடத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்து அத்தனை டைம் பேசியிருக்காரு, அத்தனை லெசன்ஸ் இருக்குது. பவுல் அத்தனை டைம் பேசியிருக்காரு, அத்தனை லெசன்ஸ் இருக்குது. யாக்கோபு பேசியிருக்காரு, அத்தனை லெசன்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இதைத்தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா புரிஞ்சுக்கிறோம். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஆபிரகாம் சந்ததியான் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிட்டோம் இல்லையா? எப்படி அப்படிங்கிறத ரோமர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. கிளியரா அங்கே போட்டு உடச்சுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாமின் சந்ததினா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றாரு. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், அவங்கதான் ஆபிரகாமினுடைய சந்ததி. எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அந்த அடையாளம் எதுக்காக கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தவங்களுக்கு தெரியணும், மத்தவங்கள இருந்து இவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா கத்துக்கிறணும். நம்ம ஒரு யூதன் அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணிக்கிறணும், லிட்டரலா அவங்க உடம்புல ஒரு அடையாளம் இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், சிந்திக்க முடியும். எப்பயுமே அது மாறாது. என்னைக்குமே அவங்க அந்த பிறந்த டைம்ல இருந்து, அது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட டைம்ல இருந்து அவங்களோட டெத் வரைக்கும் அது என்ன ஆக போறதில்ல, சேஞ்ச் ஆக போறதில்ல. அப்படி ஒரு அடையாளத்தை தான் தேவன் கொடுத்தார். கரெக்டுங்களா? இதே மாதிரி அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஒன்ஸ் நீங்க ஆவியில விருத்த சேதனம், இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணிட்டீங்க, விச் மீன்ஸ் என்னது, ஞானஸ்நானம் உடன்படிக்கை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது என்னைக்கு பண்றீங்களோ அன்னையில இருந்து உங்களோட டெத் வரைக்கும் அது என்ன ஆக போறதில்ல, மாற போறதில்ல. பின்வாங்க முடியுமா உங்களால? பண்ணதுதான். அக்ரிமெண்ட் இஸ் அக்ரிமெண்ட். அதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, சபைக்கு வந்து ஒருவேளை இப்ப நம்ம சரியா ஓடலைன்னு வச்சுக்கிடுவோம், அப்பெல்லாம் பண்ண மாட்டோம், எல்லாரும் நல்லா ஓடிடுவோம். ஒருவேளை ஓடாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வர உலகத்துல நமக்கு சான்ஸ் இருக்கா? பரவாயில்ல, அவங்க ஓரளவுக்கு நல்லா ஓடுனாங்க, அப்பயும் சான்ஸ் கொடுப்போமேன்னு தேவன் கொடுப்பாரா? இல்ல. அதை தான் இங்க புரிஞ்சுக்கிறணும். ஒன்ஸ் நீங்க வந்து ஞானஸ்நானம் அப்படிங்கறத பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல நிறைய பேர் வந்து தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரும் எங்களுக்கு சரியா சொல்லல, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் பேசி நான் கேட்டிருக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம சுயம் ஒத்துக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரயோகிக்க கூடாது. கரெக்டு தானே? அப்ப நம்ம என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அன்னையில இருந்து அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்போ வரைக்கும்? நம்மளுடைய மரண பரியந்தம். கரெக்டுங்களா? அப்ப அது வரைக்கும் நம்ம யார் தான் பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய சந்ததி தான். அதான் சொல்ற, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகாம, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, யாரால் உண்டாகிறது? தேவனால் உண்டாகிறது. அப்போ நம்ம மாம்சத்தின் படியாக யார் கிடையாது, ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது. ஆனா ஆவியின்படி நம்ம யார் தான்? ஆபிரகாமுடைய சந்ததி. சரி, இந்த ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதனால நம்ம ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றோம் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் லிங்க் பண்ணி காமிக்கிறார் அப்போஸ்தலன் பவுல். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி காமிக்கிறார். அதுதான் எங்க பேசிட்டு இருக்காருன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பேசிட்டு இருக்காரு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விருத்த சேதனத்தை
சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றார். இப்ப ஆபிரகாம் எதுக்காக அந்த அடையாளத்தை பெற்றார் அப்படிங்கறத அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல டெஃபினிஷன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, அதாவது விருத்த சேதனம் உள்ள யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி. கரெக்டா? அவர் என்ன சொல்றாரு? விருத்த சேதனத்தின் படி வர்றவங்களுக்கு அந்த கான்செப்ட் பேசாம நம்மளை எங்க லிங்க் பண்றாருன்னா, அந்த விருத்த சேதனம் உடன்படிக்கை பெறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அப்பதான் அழைக்கப்பட்டாரு. இப்போ ஊர்ல இருந்து வரும்போது விருத்த சேதனம் பண்ணிட்டா வந்தாரு இல்லையே? கரெக்ட் தானே? பின்னாடி நாட்கள் தான் அதை நம்ம பார்த்தோம். எத்தனாவது சாப்டர்ல அதை பத்தி படிச்சுட்டு இருந்தோம்? 17வது அதிகாரத்துல அதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம், விருத்த சேதன உடன்படிக்கை. ஆனா ஆபிரகாம் எப்ப கூப்பிடப்பட்டார்? விருத்த சேதனம் இல்லாத காலத்தில். அப்ப விருத்த சேதனம் இல்லாத காலத்துல ஆபிரகாம்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு? விசுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த விசுவாசத்தினுடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறவங்களுமா இருக்கிற நமக்கு அவர் எப்படி இருக்கிறார்? தகப்பனா இருக்கிறார். இதுதான் லிங்க். ஆக்சுவலா எப்படி லிங்க்? நம்ம தான் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றோம்ல. எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆபிரகாம் ஒரு உடன்படிக்கை பெறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன விஷயம் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, விசுவாசம்ங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் அதை சொன்னேன். அந்த டைம்ல யார்கிட்டயுமே இல்லாத ஒரு விசுவாசம் அப்படிங்கிறது ஏன் ஆபிரகாமுக்கு சொல்றோம்? சொன்ன மாதிரி ஈஸியா யாருக்கு லிங்க் பண்ணலாம்? நோவாவுக்கு லிங்க் பண்ணலாம். அவர்கிட்ட விசுவாசம் இல்லாம இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு? தப்பிச்சார் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து செகண்ட் வேர்ல்டுக்கு. ஆனா அந்த விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் எதிர்பார்க்கல. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் இருக்குது. அது யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு. விசுவாசத்துல நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லயே படிச்சிருக்கிறோம். கரெக்ட் தானே? மகாபரிசுத்தமான விசுவாசம் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கிறோம். எத்தனை விசுவாசம் இருக்குது? ரட்சிப்பின் விசுவாசம் இருக்குது. அதுக்கப்புறமா அனுதின விசுவாசம் இருக்குது. அப்புறமா நம்ம என்ன இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம், மகா பரிசுத்தமான விசுவாசம். நம்ம எங்க வாசிக்கிறோம்? யூதா நிருபத்துல வாசிக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த விசுவாசம் பத்தி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆபிரகாமினுடைய விசுவாசம் இப்ப என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் விசுவாசம் இருக்குதுல்ல. பிதாவாகிய தேவன் இருக்காரா? இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இருக்கிறார். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் வேற என்ன இருக்குது? இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். கரெக்டு தானே? அது யாக்கோபு திடீர்னு எப்படி தூக்கி போட்டுறாருன்னா, இல்ல அதெல்லாம் இருக்குது. பேய்களும் என்ன பண்ணிட்டு இருக்குது? விசுவாசிக்க. அதுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்னு கேட்கிறாரு. அப்போ நம்மளோட விசுவாசம் யார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாம் மாதிரி இருக்கணும். ஆபிரகாம் மாதிரி இருந்தாதான் ஆபிரகாமுடைய சந்ததி. நம்மளா ஒரு விசுவாசத்தை வச்சுட்டு இதுதான் விசுவாசம் சொல்லி அவங்களை என்ன பண்ணக்கூடாது? ஏமாத்தக்கூடாது. யார? இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும். ஏன்டி விசுவாசம் இருக்குது தேவனை பாருங்க அப்படி சொல்லி என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன் அப்படிங்கறத வசனத்துல வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்ப கிளியரா என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தோம்னா, அந்த சந்ததி யார் தான் சொல்லிட்டார்? கிறிஸ்து தான் சொல்லிட்டாரு. இப்போ கிறிஸ்து அவருடைய சந்ததி அப்படின்னா பை இதவும் யார் தான்? மாம்சத்திலேயே யார் தான்? கிறிஸ்து யாரோட சந்ததி தான்? ஆபிரகாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன இருக்குது? ஆபிரகாமின் குமாரனாகிய, கரெக்ட் தானே? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளில இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட் தானே? இங்க லிட்டரலா பேசிட்டு இருக்காரா? மாம்ச ரீகமான வரக்கூடிய அந்த சந்ததியை பத்தி அப்படி லிங்க் கொடுக்கிறாரா? ஆபிரகாம்ல இருந்து கிறிஸ்து அப்படிங்கிற லிங்கா கொடுக்கிறாரு? அப்படி கொடுக்கல அவர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதுதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இதுக்கான விளக்கங்கள் பார்த்துட்டு இருந்தோம். லிட்டரலா பண்ண யூதன் கிடையாது. மற்றவங்களுக்கு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி லிங்க் பண்ண முடியுமா? நம்ம மாம்சத்தின் பிறமா வந்ததுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப ஆபிரகாம்கிட்ட தேவன் எதை பார்த்தாரோ அதை யார் காமிக்க வேண்டியதா இருந்துச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காமிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவர் காமிச்சதுனாலதான் நம்மள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் காமிச்ச விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க அன்பு செலுத்துங்கன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அன்பு செலுத்தாம நீங்க அன்பு செலுத்துங்கன்னு சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்ல மாட்டார். நம்ம எல்லாத்தையும் விசுவாசிக்க சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் விசுவாசிக்காம சொல்லுவாரா? அப்போ எப்படி அந்த ஆபிரகாம்கிட்ட இருந்த ஒரு ஆர்ஜின்ல இருந்தவங்களோ ஒரு விசுவாசம், அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மள்ட்ட. அது நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த வசனத்துல வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும்
தேசத்துக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஏன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அன்றைய உலகத்தை சுதந்திரிப்பான் அப்படின்னு சொன்னார்ல. இங்க வருஷம் ஆதியமும் இந்த அதிகாரத்துல வருஷம் 13ஆம் அதிகாரத்துல வாசம் இல்லையா, 13, 14 அப்படியே வாசிட்டு வந்தோம்ல. அப்படி வாசிக்கும் போது என்ன சொல்றாங்க, இந்த பூமி ஃபுல்லா நான் என்ன பண்றேன் ஓகே கொடுக்குறேன்ல சொன்னார்ல. அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்கல. கரெக்டுங்களா? அங்க நியாய பிரமாணத்தை ஃபுல்லா இவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதனாலதான் தேவன் கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. அது எதனால கிடைச்சிச்சுன்னு சொல்றாரு, விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியினால் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. கரெக்டுங்களா? விசுவாசத்தினாலதான் அந்த விஷயம் வந்திருக்கு. இப்ப நமக்கு யோசிச்சுக்கலாம், அப்ப நியாயப்பிரமாண கிரியைகள் மாதிரி நம்மளுடைய கிரியைகள்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்ததுனாலதான் இந்த ஒரு அழைப்புக்குள்ள கூப்பிட்டுருக்காங்களா? ஆபிரகாம் சந்ததி அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காங்களா? நான் இல்ல. நம்மள்ட்ட என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. கரெக்டுங்களா? அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ அதான் அப்படியே சொன்ன மாதிரி அது பேய்களுக்கு இருக்குது. நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட போக வேண்டாம். நமக்கும் இப்ப கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, வெளியில இருக்கிறவங்க, அவங்களுக்கும் நம்ம கம்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கு. அவங்களுக்கு யாருக்காச்சும் விசுவாசம் இல்லை நம்மளால சொல்ல முடியுமா? நம்மள மாதிரி அவங்களுக்கு இருக்குது. என்ன டிஃபரெண்ட்? அதுக்காக தான் இன்னைக்கு ஆபிரகாம் இவ்வளோ டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். என்ன டிஃபரெண்ட்? அத எங்க வாசிக்கலாம்னு பார்த்தோம்னா யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 20ஆம் வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இந்த இடத்துல யூதால தான் அந்த ஒரு வசனம் வாசிக்கிறோம். என்ன, எந்த ஒரு வசனம் வாசிக்கிட்டு இருக்கிறோம்? எந்த ஒரு டேர்ம் வருது? மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. நம்ம அதுக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கிறோம். மகா பரிசுத்தமான விசுவாசம்ங்கிறது என்னது? வசனம். தேவனுடைய வசனத்தின் மேல நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா அது என்னது? மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்போ ஒரே கம்பேரிசன் என்னன்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் ஆபிரகாம் இருந்துச்சா? இங்கேதான் நம்ம என்ன பண்ணோம்னா அப்டேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். கரெக்டா? இப்ப நமக்கு எல்லாம் பேக் பண்ணி, ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டமும் பேக் பண்ணி நம்ம கையில கொடுத்து இதை நீங்க விசுவாசிங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? மகாபரிசுத்தமான விசுவாசம். இப்ப நார்மலா இருக்கிறது நம்ம விசுவாசிகள், நம்ம சொன்னோம்ல, வெளியில இருக்கிறவங்களுக்கு விசுவாசம், அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃபரெண்ட்? அவங்கள்ட்ட இருக்கிறது விசுவாசம், நம்மள்ட்ட இருக்கிறது மகாபரிசுத்தமான விசுவாசம். கரெக்டா? ஏன்? நம்மளுடைய விசுவாசம் எதன் மேல இருக்குது? வசனத்தின் மேல இருக்குது. இப்ப அடுத்த லெவல் எங்க கம்பேர் பண்ணோம்னா, இந்த மகாபரிசுத்தமான விசுவாசம் நம்மள்ட்ட இருக்குல்ல, இதுவும் ஆபிரகாம்கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசமும் ஒன்னா இல்லையா? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தோணும். போன சப்ஜெக்ட்ல கூட நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம நார்மலா டிசிப்ளினா இருக்கிறது, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்றது, பொய் சொல்லாம இருக்கிறது, அப்புறம் திருடாம இருக்கிறது, நம்ம அந்த கலாத்தில வர மாம்சத்தின் கிரியெல்லாம் செய்யாம இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணிடக்கூடாது? நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லக்கூடாது? அதெல்லாம் பேசிக். கரெக்டா? அதே மாதிரி இங்க மகா பரிசுத்தமான விசுவாசம்ங்கிறது என்னது? பேசிக். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் மாத்திரம் ஒப்பு கொடுக்கப்பட்ட மகா மொத்தமான விசுவாசத்தின் மேல் நீங்க என்ன பண்ணுங்க? உறுதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வசனத்தின் மேல எனக்கு விசுவாசம் இருந்துச்சுட்டா நான் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, ஆபிரகாம் மாதிரி எனக்கு விசுவாசம் இருக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? முடிச்சுட்டா என்னோட இதை ஆபிரகாம் ஈக்குவலா பண்ணிட்டு அவரோட சந்ததி தான் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன் சப்ஜெக்டுக்கு டைட்டில் வந்து ஆபிரகாம் சந்ததின்னு வச்சோம்னா, நம்ம ஆபிரகாம் சந்ததி தான், ஆனா நிஜமா இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இப்ப ஆபிரகாம்கிட்ட இருந்த விசுவாசம் என்ன? ஆபிரகாம்கிட்ட இருந்த விசுவாசம் என்ன? ஏன் விசுவாசத்தின் தகப்பன் அவருக்கு பேர் வந்துச்சு? என்ன மாதிரியான விசுவாசம் அவர்கிட்ட இருந்துச்சு? இல்லை, எனக்கும் கன்க்ளூஷன்லாம் இன்னைக்கு நான் பண்ணல. உங்களோட ஒரு ஐடியாக்காக தான் இந்த ஒரு கொஸ்டின் கூட நம்ம வச்சது. நீங்க ஆபிரகாம இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த ஒரு விசுவாசம் காமிச்சார், அதனால தகப்பன் அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஹைலைட் பண்றது எது? ஈசாக்கு பலியா செலுத்தினார், அதனால வந்து விசுவாசத்துக்கு தகப்பன் சொன்னார். ஆனா நீங்க எங்க இருந்து நோட் பண்ணணும்னா, அவரோட 70வது வயதுல இருந்தே நீங்க என்ன பண்ணணும்னா, அவரோட லைஃபை ஃபுல்லா என்ன பண்ணணும்? ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாமே இருக்கும்போது அதில் விட்டுட்டு வான்னு சொன்னாரா தேவன்? வந்தாரா? வந்தாரு. இப்போ அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உனக்கு வந்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரா? கானான் அப்படியே இருந்துச்சு. போய் கொஞ்ச நாள் என்ன ஆயிப்போச்சு? பஞ்சம் வந்து திருப்பி எகிப்துக்கு போயிட்டாங்க. அப்போ ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை வழிமாறி வந்துட்டோமோ? தேவன் இதை சொல்லலையே, அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தானே காமிக்கிறேன்னு சொன்னாரு, இங்கே வந்தா பஞ்சம் வந்திருக்குது அப்படின்னு நினைச்சாரா?
இல்லை. அப்புறம் இப்போ நம்ம வாட்ச மாதிரி தான், எல்லாத்தையும் நீ நடந்து போகணும், எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன்னாரு. எல்லாமே ஆபிரகாமோட பிளேஸாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் இவங்க அடிமை எங்கே போயிட்டாங்க? எல்லாரும் அவங்களோட சந்ததி எகிப்துக்கு போயிட்டாங்க. ஆபிரகாம் இருந்த வரைக்கும் தேவன் சொன்ன விஷயத்த என்ன பண்ணல? கண்ணால பார்க்கல. அதனாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் என்ன வசனம் வாசிக்கிறோம்னா, அவர் கைகளால் கட்டப்படாத ஒரு தேவனால் கட்டப்பட்ட ஒரு நகரத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காத்துட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவரோட லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் அதை என்ன பண்ணல? நேரா கண்ணார பார்க்கல. ஆனா அப்படி இருந்தும் விசுவாசத்தின் தகப்பன் எப்படி பேர் வாங்கினாரு? அதுவும் இல்லை. செகண்ட் விஷயம், ஏன் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எதை சொல்றோம்னு பார்த்தோம்னா, ஈசாக்கு பலியிடக்கூடிய ஒரு விஷயத்துலன்னா அவர் யூஸ் பண்ண ஒரு யூசேஜ் ஒன்று இருக்குது. என்ன யூசேஜ் இருந்துச்சுன்னா, ஈசாக்கு பலியை கொடுத்தாலும் தேவனால திரும்ப அவரை என்ன பண்ண முடியும்? தர முடியும் அப்படிங்கிறது புதிய ஏற்பாடுல வசனம் இருக்கு. அப்படி நினைச்சாரமா யாரு? ஆபிரகாம். அதுதான் டு த எக்ஸ்ட்ரீம். ஏன் அப்படின்னா தேவனால போய் சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? இது யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்லப்பா தேவன் ஏதாச்சும் சும்மா சொல்லியிருப்பார் அப்படி சொல்ல முடியுமா? இல்ல. தேவன் என்ன சொல்லிட்டாரு? தேவன் ஒரே ஒரு வேர்டை சேர்த்து சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, ஈசாக்கு தான் உன்னோட சந்ததி, உன்னோட சுதந்திர வலையா இருப்பான்னு சொல்லிட்டாரு. இப்ப பேரை வேற சேஞ்ச் பண்ண முடியாது. முன்னாடியாச்சும் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆபிரகாம் சரி எலேசர் இல்ல, சரி அடுத்த இஸ்மாயில் வந்தார், அவரு இல்ல. ஈசாக்கு வந்திருக்காரு, அவரு இல்ல. ஒருவேளை பலியை கொடுக்க சொல்லிட்டாரு, இவர் இல்ல, போற இன்னொன்னு கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சிருந்துருக்கலாம். ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு? ஈசாக்கு தான் உன்னோட சந்ததின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாம்கிட்ட வந்து தேவன் என்ன பண்றாருன்னா டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட் வைக்கிறாரு? உன் ஒரே பேரான குமாரனி நான் காண்பிக்கும் மலையில கொண்டு போய் நீ பலியை கொடுன உடனே இவருக்கு வந்து என்ன நினைச்சிருப்பாரு? என்ன தேவன் ஏன்ட்ட இப்படி கேட்கறீங்களே அப்படின்னு. நீங்க தானே சொன்னீங்க ஈசாக்கு தான் யாரு உன் சந்ததின்னு சொல்லியிருக்கிறீங்க, அந்த சந்ததி தான் பெருகப்படுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, பலியை கொடுக்க சொல்றீங்க, நான் கொடுக்குறேன். கொடுத்தாலும் நீங்க இதே ஈசாக்க எனக்கு திருப்பி என்ன பண்ணுவீங்க? தருவீங்க. அவ்வளோ ஒரு இதா இருந்துச்சு. அதான் சொல்றேன்னா இதுதான் ஃப்ரெண்ட்லி மூவ். நம்ம ரொம்ப வந்து எப்படின்னா தள்ளி வச்சுட்டோம் தேவனை. ஃப்ரெண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அவரோட மைண்ட் செட்டுக்கு நம்ம போனாதான் என்ன ஆக முடியும்? நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார்? நம்மள என்ன சொல்லியிருக்கிறார்? யோவான்ல வாசிக்கிறோம்ல, சகோதரன் சொன்னாரோ சிநேகிதன் சொன்னாரோ? சிநேகிதன் சொன்னார். நம்மள யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரி ஆபிரகாம் ரேஞ்சுக்கு தான் போக முடியல. என்னால வந்து தேவன் கூட எல்லாம் போய் நல்லா என்ன பண்ணல, நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு சொல்றதுக்கு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? அவரே நம்மள ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டாரு. அதுக்காச்சும் ஒருத்தா இருக்கிறோம் நம்ம. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிம்பிளா என்ன சொன்னார்னா, ரொம்பலாம் நீங்க யோசிக்க வேண்டாம், என்னை விசுவாசிங்கள், என் பிதாவை விசுவாசிங்க, அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அவரோட அந்த சுவிசேஷத்துல ஃபுல்லா வாட்சோம்னா இந்த ஒரே ஒரு கான்செப்டை தான் சொல்றாங்க. என்ன விசுவாசம்? அது யார் விசுவாசம் மாதிரி? பிதாவை விசுவாசம் மாதிரி. பிதா என்னதான் அனுப்பியிருக்காருங்கிறது முதல்ல விசுவாசிங்க. எப்படி சுத்தி முத்தி பார்த்தாலும் இந்த ஒரு 2 டேர்ம்ல தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். கரெக்ட் தானே? இப்ப நம்மள்ட்ட என்ன கேட்கிறாரு? அதே யோவான்ல வாட்ச் பார்த்தோம்னா, என்னை விசுவாசிக்கிற நீங்க சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, என் மேல அன்பு செலுத்துற நீங்க சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அப்படி நிஜமாவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னென்னலாம் சொல்றேன்னா நீங்க அதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்ப வேர்ல்டு என்ன பண்ணிக்கிறாங்க, உலகத்தார நீங்கள் என்னோட சீஷர்கள் தான் சொல்லி அப்ப வந்து அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம போய் எங்கேயும் சொல்லணும்னு அவசியம் இல்லையாமா. இயேசு கிறிஸ்து சொன்ன கற்பனைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத வெளியில தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய கிரியைகள் இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப அடுத்த அப்கிரேடு எங்க போகணும்னு பார்த்தோம்னா, நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி அப்படிங்கிறத எதை வச்சு மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது. என்கிட்ட விசுவாசம் இருக்குது அதனால ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லக்கூடாது, ஞானஸ்நானம் எடுத்துட்டு அதனால ஆபிரகாமின் சந்ததி சொல்லக்கூடாது. ஆபிரகாமின் சந்ததினா எப்படி சொல்லணும்னா, ஆபிரகாம் எப்படி இருந்தாரோ அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்லலாம், ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லலாம். இப்ப ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? எந்த ஒரு இடத்துல என்ன பண்ணல, அவரு தன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்கல. நம்ம கூட அடிக்கடி அவர் சொல்றது உண்டு, எங்க அவர் வந்து சிரிச்சிட்டாரு, விசுவாசம் இல்லாம சிரிச்சிட்டாரு சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் 4ஆம் அதிகாரத்துல திட்டி இருப்பாரு. இதுல ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்துல. அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ ஒரு இதா பேசியிருப்பாரு. அது கூட இன்னொரு சப்ஜெக்ட் தனியாக பார்க்கல, ஏன் அப்படி வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு. ஆனா இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வந்து மாம்சத்தினால வந்து யூதனானவன் யூதன் கிடையாது, உள்ளத்துல யூதனானவனே யூதன் சொன்ன மாதிரி ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாருமே என்ன இல்லை, ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாருமே என்ன இல்லை, கிறிஸ்துவின் சந்ததி அப்படிங்கிற விஷயம் இல்லை. அதுக்கான என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு ஓப்பனிங்காக என்ன பண்ணிட்டோம், நம்ம ஞானஸ்நானம்லாம் எடுத்து உள்ள வந்துட்டோம். அதுல வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் இவங்களாலதான் இப்படியானா அவங்களாலதான் அப்படியானலாம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய
சுயத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தேவன் கூட ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. கரெக்டா? வேற ஒருத்தரோட மனசாட்சியில நம்ம உடன்படிக்கை பண்ணல, நம்மளோட நல்ல மனசாட்சியில தான் என்ன பண்ணிருக்கோம், தேவன் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணது நம்மளுடைய மரண பரியந்தம் அது என்ன ஆகும், மாற போறது கிடையாது, வித்ட்ரா பண்ண முடியாது. கரெக்டா? ஒன்ஸ் நான் உள்ள வந்துட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன், எனக்கு இது வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ண முடியாது, வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ பண்ணியாச்சு, நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த சத்தியத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் மாதிரி என்னென்ன மெச்சூரிட்டி காமிக்கணும், என்ன மாதிரியான விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான். சிம்பிளா பார்த்தோம்னா புதிய ஏற்பாடுலே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வசனத்துல யூதா 20ஆம் வசனம் வாசிக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா. அப்போ ஆபிரகாம்கிட்ட என்ன ஒரு விசுவாசம் இருந்துச்சு, கண்டதுனால விசுவாசிச்சாரா, காணாதனால விசுவாசிச்சாரா? சரி, அது எப்படி நம்ம சொல்லலாம், அவர் ஊர்ல இருந்தார், காணான பார்த்ததுல அதனால விசுவாசிச்சார், அந்த டேர்ம் சொல்ல முடியுமா? இல்ல. அவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நமக்கு எபிரேயர்ல 11 வாசிக்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்தமான நகரத்துக்காக அவர் விசுவாசிச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாராமா, வெயிட் பண்ணிட்டு இருந்தாராமா. அப்ப லிட்டரல் ஆபிரகாம் என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு பொருளை பார்த்து அவர் வந்தாரு, அதை கொடுக்குறேன்னு சொன்னதுனால வந்தாரு, அதெல்லாம் ஆபிரகாமுக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அப்படிலாம் சொன்னோம்னா அது விசுவாசம் கிடையாது. நீங்க வா, நான் உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க வந்தேன்னா உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வந்துருவாங்க. அதுல என்ன மத்தவங்களை விட ஆபிரகாம் நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாம்கிட்ட இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா. ஒரு விஷயம் தேவன் சொல்றாருன்னா அதன் தேவனோட ஆங்கிள் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மெச்சூரிட்டி லெவல் இருக்கும். அதுதான் யார்கிட்ட இருந்துச்சு, ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு. நமக்கு அவ்வளோலாம் யோசிக்கலாம் வேண்டாம், ஏன்னா என்னங்கிறத டைரக்டாவே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயம், உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகணும், எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் நம்மகிட்ட இருக்கும். அதுதான் இப்ப இருக்கிறதுல நம்மள்கிட்ட வந்து ரொம்ப இந்த சப்ஜெக்டோட கரெக்டா மிட் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி தான் நம்ம நிறைய வசனங்கள் படிச்சிருக்கோம். தேவன் உலக ஐஸ்வர்யங்களால நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும், நமக்கு இருக்கணும். எல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு அதுக்காக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசியில என்ன எழுதிடக்கூடாது, ஒரு சில விஷயங்கள் தேவனை கொடுத்திருந்தாருன்னா எழுதிக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கி வச்சுட்டு இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. அப்போ மற்றவங்களுக்கு என்ன, இப்போ இதுதான் வெளியில இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? ஏதோ ஒன்று வாங்கினாங்கன்னா அங்க கண்டிப்பா என்ன இருக்கும், இந்த வேர்டு நம்ம பார்க்கலாம். சரி, அவங்க தான் அப்படி பண்ணிட்டு போறாங்க, நம்ம அப்படி பண்ணலாமா? அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், தேவன் உலக பிரகாரமான காரியங்கள்ல ஆசீர்வதிக்கிறது கிடையாது. எப்போ, யாருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி யாருக்கு, இயேசு கிறிஸ்துடைய சபையா மாறுறவங்களுக்கு. அவங்க அறவே என்ன பண்ணக்கூடாது, தேவனிடத்துல இருந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, தேவன் உலக பிரகாரமான காரியங்கள் கொடுத்தாருன்னா அது வேற கேங். நல்லா யோசிச்சு பாருங்க, வெல்தியான பீப்புள் இப்போ வேர்ல்டு வைடா இருக்காங்க இல்லையா, முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, கரெக்ட் தானே, வேர்ல்ட்லேயே நல்ல வெல்தியெல்லாம் இருக்கிறாங்க. யார் தான் கொடுத்தா, யார் கொடுத்தா, தேவன் தானே கொடுத்தாரு. இஸ்மாயிலுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரா, உன் சந்ததியை பள்ளிக்கு பெருகு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்தாரா? அதுலதான் இப்ப இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பூமிக்குரிய விஷயங்கள். நம்ம என்ன கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறவங்க கூட நம்ம போய் கம்பேர் பண்ணிக்கிறோம். நம்ம ஏன்னா நமக்கு இது இல்லையே அது இல்லையே, முதல்ல அப்படி கம்பேர் பண்ணலாமா? அவங்க நம்ம கூட என்னைக்காச்சும் கம்பேர் பண்ணியிருக்காங்களா, என்னடா இவங்களை மட்டும் பரலவராஜ்யத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க நம்மளை கூப்பிடலன்னு சொல்லி நம்ம கூட என்னைக்காச்சும் கம்பேர் பண்ணியிருக்காங்க? அவங்களே பண்றது இல்லை. நம்ம பரலவராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோம். ஆபிரகாம் இதை பண்ணவே இல்லை. கரெக்டுங்களா? அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு வந்து ஈசாக்கு, இன்னொன்னு வந்து யாக்கோப். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கரெக்டா படிச்சு பார்த்தோம்னா, ஈசாக்கு வானத்து நட்சத்திரங்கள் அப்படிங்கிற ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்திருப்பாரு. யாக்கோபுக்கு படிக்கும்போது கடற்கரை மணல் அப்படிங்கிற ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்திருப்பாரு. ஆபிரகாம் கொடுத்தது ரெண்டு சேர்த்து தான் கொடுத்தாரு தேவன். ஆனா தேவன் கொடுத்த விஷயத்துல இருந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஒன்னு வந்து ஈசாக்கு போகும், இன்னொன்னு யாருக்கு போகும்னா யாக்கோபுக்கு போகும். யாக்கோபோட ஜெனரேஷன் இஸ்ரேல் ஜனங்கள் தான். அவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமியில வெல்தியா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஓகே, அது அப்படியே போயிடும். ஆனா ஈசாக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இருப்பாங்க இல்லையா, அதுதான் யாரும் பார்த்தோம்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கம்பேர் ஆயாச்சு. ஈசாக்கு அவருடைய மனைவியை யாரு, நம்ம மனைவாட்டியை யார் செலக்ட் பண்ணப்பட்டோம், ரெபேக்கால் மாதிரி யாருன்னா நம்ம வந்தாச்சு. இப்ப இவங்களுக்கு தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, வானத்து நட்சத்திரங்களுமே ஒன்று ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொன்னார். கரெக்டா?
அப்ப நம்ம யாரோட கேரக்டர்ல இருக்கணும்னா, ஒன்னு ஆபிரகாம், இன்னொன்னு ஈசாக்கு. அப்படியே பொருள்ல வந்து அது யார் மாதிரி இருக்கணும்? ஒன்னு பிதாவாகிய தேவன் மாதிரி இருக்கணும், இன்னொன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தா அவங்களுடைய சந்ததி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சந்ததி. சரி, அப்ப நம்ம எது கூட போய் லிங்க் கனெக்ட் பண்ணிக்கிற கூடாது? ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிற கூடாது? கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த லெவலுக்குலாம் போகலாம். நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆபிரகாம் மாதிரி எப்படி இருக்கிறோம்னா, மெச்சூரிட்டி லெவலோட அவர்கிட்ட இருந்து விசுவாசம் மாதிரியே நம்மள்ட்ட என்ன இருக்குது? இப்போ பரிபூர்ணமான விசுவாசத்துல நம்மளுடைய இந்த ஒரு ஓட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓடிட்டு இருக்கிறோம். இப்ப நான் சொன்னதெல்லாம் நிஜம்னு நம்பி என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டத்துல ஓடலாம். ஓடணும் அப்படின்னா ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா, ஒரு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா, உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட சொன்னார் இல்லையா. அந்த சந்ததி தான் யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவ. அதுதான் யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளும் ஒரு மிகப்பெரிய சிலாக்கியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சின்ன சின்ன காரியங்களுக்காக, அதாவது பூமிக்குரிய ஒரு சிற்றின்பங்களுக்காக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்மளுடைய லைஃப் டைமை என்ன பண்ணிடக்கூடாது? வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீடு இருக்கலாம், என்ன இருக்கக்கூடாது? வாண்ட் இருக்கக்கூடாது. தேவை இருக்கலாம், தேவைக்காக நம்ம என்ன பண்ணலாம்? வேலை செய்கிறது, அதற்கான பணம் சேர்க்கிறது எல்லாமே இருக்கலாம். ஆனா அதுவே என்ன ஆகக்கூடாது? ஆசையாக மாறக்கூடாது. அதுதான் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீங்கிற்கும் வேற இருக்குது. அது என்னைக்கு வருதோ அன்னைக்கே நம்ம என்ன இல்லைன்னு பார்த்தோம்னா சத்தியத்திலிருந்து பின்வாங்கி வேற எங்கிட்ட ஓடிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதை மட்டும் உணர்ந்தவர்களாக நம்ம ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யாரா இருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய சந்ததியாக இருப்போம். யாரு கூட அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட. தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உண்மையாகவே தேவன் இந்த நாளிலே ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து இந்த நாளிலே தேவன் நமக்கு அருமையான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் சந்ததி என்றாலே நம்ம விசுவாசத்தின் தகப்பன் என்று எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நிறைய தடவை ஆபிரகாம் சந்ததியை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் நிறையா தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு இப்பேற்பட்ட சக்திகளும் தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமுக்கு விசுவாசம் மட்டும்தான் இருந்ததுங்களா? பொறுமை 75 வருஷம் பொறுமையாக இருந்தாருங்களே, நம்மளால தான் இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. விசுவாசம் இருக்குது எல்லாத்துக்குமே. நம்ம சபையில் எடுத்துட்டிங்கன்னா வேதமான சபையில் விசுவாசங்கிறது மெயின். பொறுமைங்கிறது இருக்குதான். எல்லாம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வரலன்னாவே இங்கே பொறுமை வந்துடும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது யாரும் தப்பாக எடுத்துக்காங்க. இப்போ ஜேம்ஸ் பிரதர் நான் உங்களை ஒரு 10 மணிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி காந்திபுரத்தில் நில்லுங்கன்னு சொல்லிடுறாரு. நானும் காந்திபுரத்தில் போய் 10 மணிக்கு நின்றுறேன். இவர் வருவாருன்னா வரவே இல்லை. எப்படி இருக்கும்? 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம், 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம், 3 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். என்னடா இந்த மனுஷனை காணுமே, சகோதரன் கூட சொல்ல மாட்டேன், மனுஷனை காணுமே, ஒரு நிற்க சொல்லிட்டாரே வரலையேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம விசுவாசத்துலேயே இருப்போம். பொறுமை இல்லை, பொறுமை இழந்துருவோம். என்னடா அவன் வந்துட்டாருன்னா அப்பா பண்ணிட்டாரப்பா, எப்படியோ நம்மளை பிக்கப் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைக்க தோணும். அந்த பொறுமை நமக்கு நிச்சயமாக அவசியம். என்ன விசுவாசமாக இருந்தாலும் பொறுமை இல்லைன்னா பொறுமையாக தான் இருந்தார் ஆபிரகாம். பொறுமையில் மீடிய பொறுமையாக இருந்தார். எப்படா வருவார் இயேசு, நம்மளை அனுப்பிச்சவர் எப்போ வருவார்னு சொல்லி ஆசையை காத்துட்டு இருந்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்தோடனே எப்படி போய் கீழே விழுந்து முட்டி போட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ 75 வருஷமாக அவர் பொறுமையோடு காத்து அவருடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் கூட எடுத்துக்கலாம். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளை ஜீவிக்க தேவன் எல்லோருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தையும் அறிவையும் பரிசாவையும் அளவில்லாமல் கொடுத்தள்ள வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபித்து கொண்டு இன்றையக்குரிய
இறைவன் கீதத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பா அவர்கள் வாசிப்பார். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 26, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்கிறார். இதற்கான விளக்கம், தேவனில் விசுவாசமுள்ள மிகவும் பலவீனமான ஒரு விசுவாசி தன்னுடைய பலத்தில் நம்பிக்கை வைக்காமல் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்க முடிவு செய்து நல்ல போர் வீரனைப் போல தீமையை சகிக்க தன்னை அனுதினமும் பலப்படுத்த தேவனை நோக்கினால் இந்த உன்னதமான கிருபையும் மகிமையும் அடையலாம். தன் பலத்தையே நம்புவானாகில் வீழ்ச்சி அடைவான். தற்காலத்தில் தோன்றுகிற எந்த ஒரு சிறிய சோதனையும் மாம்சத்திற்கும் மனதிற்கும் மிகப்பெரியதாக தோற்றமளிக்கும். ஆனால் தேவ பலத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கோ அது எளிதாக தாங்கக்கூடியதாக அமைகிறது. ஏனெனில் உடன்படிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் சங்கீதக்காரரோடு கூட சேர்ந்து என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வப்படுத்துகிற தேவனே, உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லலாம். பவுல் அப்போஸ்தலனைப் போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றும் சொல்லலாம். கிறிஸ்து இயேசுவின் ஆவிக்குள் நடப்பவர்களாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுபவர்களாக நடப்போமாக என்பதை காணலாம். இந்த கூட்டத்திற்கு முடிவாக நம்முடைய அன்பு ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து ஜெபிக்க முடியாது. ஜெபம். வானாதி வானங்கள் வீற்றிருந்து உமது பாதப்படியாக பூமியில் உள்ள மனுமக்களாகி எங்கள் ஒருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்களை அன்போடும் இரக்கத்தோடும் சமாதானத்தோடும் சத்தியத்தோடும் சகோதர அன்போடும் வழிநடத்தி வரும் அன்பான பரமத்தாப்பனை மீண்டுமாக இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனை தாமே எங்களுக்கு இந்த நாளிலும் கூட ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுப்பதற்கு மீண்டுமாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தந்திருக்கிறீர் தாப்பனை. இப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை வெறுமனை விட்டுவிடாமல் நாங்கள் என்னென்ன விஷயங்களை சத்தியத்தின் மூலம் நாங்கள் கேட்கிறோமோ அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் கடைபிடிக்க செய்யவும் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தேவனை தாமே தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனை. தேவன் இந்த உலக மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்தாலும் உம்முடைய நாமத்தை மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் கிரியைகள் மூலம் காண்பிக்கத்தக்கதான வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்து போராட்டங்களை எங்களுக்கு கொடுத்து அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளாகவே நாங்கள் நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனை. எங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உம்முடைய அனுமதியின் பேரில் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்திற்காக இதை அனுமதிக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு சத்தியத்தின் மூலம் அதை வெல்லக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுவோம். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை தாமே ஆசீர்வதித்து வரக்கூடிய காலத்திலும் இன்னும் தேவனை எங்களுக்கு என்ன சித்தம் வைத்து எவ்வளவு சீக்கிரம் சபை கூடுதலை நீர் துவக்க நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதுவரையில் நாங்கள் காத்திருந்து அதை செய்ய கிருபை தர வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சுகிறோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டு சத்தியத்தை பரிமாறிக்கொண்டு உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தில் மீட்பருமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. சகோதர சகோதரிகளுக்கு விசேஷமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருந்தபடி நம்ம ஒவ்வொரு நாளும் 7:15 சத்தியத்தோடு சந்திப்போம். ஒரு சின்ன அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம போடாமலே ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்ட மாதிரி வரும். அதை பார்த்து யாரும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏதோ அவங்களுடைய ப்ரோக்ராமில் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. அதனால் யாரும் ரியாக்ஷன் போட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். யார் போட்டிருக்கிற மாதிரி வருதோ அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம சத்தியத்தை மட்டும் நம்ம கவனிப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமென்.